வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அஇஅதிமுகவில் நடந்து வரக்கூடிய மோதல் உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. நேற்றைக்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 75வது ஆண்டு நினைவு ஆகஸ்ட் புரட்சி என்று வர்ணிக்கக்கூடிய ஒன்றை நாம் நேற்று விவாதித்தோம். இன்று அதிமுகவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் எதிர்ப்பு போர்க்கொடி ஒன்றை உயர்த்தியிருக்கிறார். இதுநாள் வரையிலும் உட்கட்சி குழப்பம் தொடர்பாக எந்த கருத்தையும் பேசாமல் இருந்து வந்த முதலமைச்சர் சில காலமாக கடந்த 2-3 தினங்களாக சூழ்ச்சி வலைகளை பின்னி இந்த ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று நினைப்பவர்களுடைய கனவு பலிக்காது என்றும், வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்ந்து போவார்கள், இந்த ஆட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்றும் சொல்லி வந்தார். அது எதிர்க்கட்சிகளைத்தானோ என்று எண்ணி வந்த ஒரு நேரத்தில் இப்போது ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடிய அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கும் அஇஅதிமுகவுக்கும் தொடர்பில்லை, அவர் நியமிக்கப்பட்ட முறை தவறானது, சட்ட விதிகளுக்கு அதிமுக விதிகளுக்கு எதிரானது என்று சொல்லியிருக்கிறார்கள். கட்சிக்கும் ஆட்சிக்கும் கூட்டு தலைமை என்று சொன்னாலும் தானே தலைமை என்பதை எடப்பாடி பழனிசாமி தரப்பு அறிவித்திருக்கிறது. இந்த சுற்றில் எடப்பாடி ஜெயித்திருக்கிறார். 2 அணிகளாக இருந்தது 3 ஆகினது. 3இல் தினகரனும் திவாகரனும் இணைந்தார்கள். அது நீரடித்து நீர் விலகாது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு விடுக்கப்பட்ட ஒரு மறைமுகமான சவாலாக பார்க்கப்பட்டது. அப்படி இல்லை, இந்த ஆட்சி 4 ஆண்டு காலமும் நீடிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வந்தாலும் கூட இப்போது முதலமைச்சர் கூடி அவர் தலைமையில் ஒரு கூட்டத்தை நடத்தி சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். தினகரன் நியமனம் செல்லாது, அவர் நியமித்தவர்களுடைய பொறுப்பும் செல்லாது, கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுத்த பார்க்கிறார், தொண்டர்கள் அவற்றை பொருட்படுத்த வேண்டாம் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். டிடிவி தினகரன் அதற்கு பதிலடி தந்திருக்கிறார். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சியை பற்றி கவலைப்படாமல் பதவிக்காக தற்போது யாருக்கோ அஞ்சி இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், போர்ஜரியான சில வேலைகளை செய்கிறார்கள் என்று காட்டமான சில பதிலை அவர் தந்திருக்கிறார். கிடைத்ததை சுருட்டி கொள்வதற்காக பார்க்கிறார்கள், 420 பேர்வழிகள் என்று, மோசடி பேர்வழிகள் என்று கூட ஒரு கடும் விமர்சனத்தை டிடிவி தினகரன் வழக்கத்துக்கு மாறாக இன்றைக்கு வைத்திருக்கிறார். என் நியமனம் செல்லாது என்றால் கட்சியின் பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் நியமிக்கப்பட்டதும் செல்லாதுதானே, அவர் வங்கி கணக்குகளை கட்சியின் கணக்கை அவர் பார்க்கிறாரே என்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். இது அதிமுகவின் மோதல் உச்ச கட்டத்தை எட்டியிருக்கிறது. இனி இது கிளைமாக்ஸ்க்கு முந்தைய கட்டமா? இதில் இந்த கட்டத்தில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டத்திலும் வெற்றி பெறப் போகிறார்களா? விவாதிக்கலாம். நம்மோடு பத்திரிகையாளர் விமர்சகர் திரு ஜி.சி. சேகர், கொங்கு இளைஞர் பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு, அஇஅதிமுக அம்மா பிரிவின் தினகரன் ஆதரவாளரான அவரால் நியமிக்கப்பட்ட அமைப்பு செயலாளர் திரு செந்தமிழன், அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் திரு கோவை சத்யன், அஇஅதிமுக அம்மா எடப்பாடி அணியின் சார்பில் திரு ஆவடிக்குமார். வணக்கம். இத்தனை பிரிவுகளை சொல்றதே ஒரு கரெக்டா தான் சொல்றோமான்னு யோசனை பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. செந்தமிழன், இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? முதலமைச்சர் திட்டவட்டமா சொல்லிட்டார், கட்சிக்கும் தினகரனுக்கும் தொடர்பில்லை, அவர் கட்சி அலுவலகத்துக்கு இனிமே நான் நினைத்தால் போவேன் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார். இல்லை, கட்சிக்கும் உங்களுக்கும் தொடர்பில்லை, இந்த நியமனம் செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கிறார். இது போர்க்கொடியா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்ட விதிகளின்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கும் பொதுச் செயலாளர்கள் செயல்பட முடியாத நேரங்களில் துணை பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா விதமான அதிகாரங்களுமே இருக்கிறது. எங்களுடைய துணை பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் எப்போ தலைமை கழகம் போகணும்னு நினைச்சாலும் போவார், அதை யாரும் தடுக்கவும் முடியாது. இன்றைக்கு முதலமைச்சர் இந்த மாதிரி நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் சொல்லியிருக்காங்க. நான் கேட்க விரும்புவதெல்லாம், அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டிருக்கிற இந்த 27 பேர் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா? இரண்டாவது, அவங்களுடைய லெட்டர் பேர்லேயே ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் புகார் சொல்லப்பட்டு அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மா அணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் புரட்சி தலைவி அம்மா அணின்னு சொல்லி இப்படிதான் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லி அது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அது கண்டினியூ, அந்த தேர்தலுக்கு மட்டும் சொல்லல, தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க அதிமுக கட்சியையோ கொடியோ சின்னத்தையோ பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லப்படும். அதுக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு வரைக்கும் ஆயிருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட
ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல ஒரு நபர் வந்து கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன நிலைமை, என்ன யார் பொதுச்செயலாளர் என்னன்னு கேட்கும்போது கன்ஃபியூஸ் இருக்கு, ஏத்தினுக்கு அதிமுக அம்மா, அதிமுக புரட்சி தலைவி அம்மான்னு தான் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டது கூட அதிமுக அம்மானின்னு தான் வெளியிட்டிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, இதில் நான் பார்த்தேன் இப்போ இந்த அறிக்கையில பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல்ல இருந்து துணை பொதுச் செயலாளர். ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அன்றைக்கு இந்த 27 பேர் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தமிழகம் முழுக்கும் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தவர்கள், தலைமை கழக நிர்வாகியாக இருந்தவங்க அத்தனை பேருமே சேர்ந்து மாவட்ட கழக எல்லாரும் சேர்ந்து தான் அன்றைக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க அந்த பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கடந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமா தினந்தோறும் சின்னம்மா அவங்களை வீட்டில் போய் சந்திச்சு இந்த கட்சியை காப்பாற்றக்கூடிய தகுதியும் நியாதியும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, நீங்க தான் பொதுச் செயலாளராக வரணும். அவங்க எங்கேயுமே கேட்கல, நான் இந்த இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக வரணும், பொதுச் செயலாளர் சின்னம்மா கேட்கல. இவங்க அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் மாவட்டந்தோறும் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் வரிசைப்படுத்தி பார்த்தாங்க, காலில் விழுந்தாங்க, கையெட்டு கும்பிட்டாங்க. இந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய நாதி, திறமை, திராணி அத்தனையுமே பொதுச் செயலாளர் சின்னம்மா கிட்ட இருக்குன்னு சொல்லிதான் அன்றைக்கு ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகிகள், ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் அவங்களை பொதுச் செயலாளர். அவர்களுடைய நியமனம் செல்லாது. அவருக்கு நியமிக்கிற அதிகாரம், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் இல்ல, அவருக்கு நியமிக்கிற அதிகாரம் இல்லை. எனவே தினகரன் நியமனம் செல்லாதுன்னு அன்றைக்கு கேட்டுக்கொண்டவங்க இன்னைக்கு மறுக்கிறாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல? அதுதான் சொல்ற சந்தர்ப்பவாதிகள். அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கணும். அதை அன்றைக்கு கூட ஒரு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டாலும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி, நியமிக்கப்பட்டவர் பொதுச் செயலாளர் தான். என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த பொதுச் செயலாளர் தேர்தல் வந்து யார் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நீங்க இருக்கணும் நாங்க சொன்னோன்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த பொதுச் செயலாளருக்கான தேர்தல் வந்து விட்டதா? இல்லையே. இவங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருக்குமேனால் இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னது போல 100 ஆண்டு காலம் இங்க ஆட்சி இருக்கணும், அம்மாவுடைய ஆட்சி இருக்கணும்னா அவர் தெளிவா சொல்லிட்டார் துணை பொதுச் செயலாளர், ஆட்சியை நீங்க நடத்துங்க, கட்சியை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் கட்சியையும் ஆட்சியையும் ஒரே கோணத்தில் நடத்தக்கூடிய தன்னுடைய விழி அசைவில் வீரல் அசைவில் ஆட்சியையும் சொல்றேன் கேட்டுங்க. கடந்த காலம் இந்த காலம் இல்லங்க, இன்னைக்கு சூழ்நிலை எதுக்குன்னு சொல்ல வரேன் கேளுங்க. இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் தான் அந்த திறமை இருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடிய அமைச்சர்கள், நிர்வாகிகள் சசிகலாவை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, தினகரன் தரப்பை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க. வெளிப்படையாக இந்த நீங்க கட்சிக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லைன்னு வெளிப்படையாவே பகிரங்கமா அறிவிச்சிருக்காங்க. முதலமைச்சர் இப்படி சொல்வாருன்னு எதிர்பார்த்தீங்களா? இத்தனை நாள் என்ன சொன்னீங்க? முதலமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது அது அவருடைய சொந்த கருத்து. முதலமைச்சர் பேசுறாரா? முதலமைச்சரை சந்திச்சோம். இன்னைக்கு கூடங்க இங்க பேசுறோம், மிகுந்த மனுவர்த்தத்தோட பேசுறோம். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு அச்சுறுத்தல்கள் 1996 முதல் 2001 வரை இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்ற அத்தனை வழக்குகளுமே இந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இந்த இயக்கத்திற்கு துணை இன்றைக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறார். இந்த இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மீதும் சின்னம்மா அவர்கள் மீதும் வழக்குகளை போட வேண்டும் என்று கடுமையான வழக்குகளை இன்றைக்கு எதிர்கொண்ட வழக்கு கூட அன்றைக்கு 96ஆம் ஆண்டு போடப்பட்டது. இத்தனை சோதனைகளையும் தாங்கி இன்றைக்கு பேசுகின்ற இவர்கள் மிகப்பெரிய சந்தர்ப்பவாதிகளாக இருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த 27 பேர்களை கொண்ட இயக்கம் அல்ல, 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம். இவர்கள் உண்மையிலேயே இந்த தொண்டர்கள், இந்த நிர்வாகிகள் விரும்பவில்லை என்ற நிலை இருந்தால் அன்றைக்கு எப்படி பொதுக்குழுவை கூட்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சில வலிமைகள் இருக்கு. அவர்கள் உங்கள் தரப்பால் இந்த ஆட்சியை அசைக்க முடியாது, அசைத்து பார்க்கிற வலிமை உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா உங்களால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி தலைமையிலான அணி வலிமை பெற்றுடுச்சு, அதுதான் நீங்க வீக் ஆயிட்டீங்க, உங்களால அதை சேலஞ்ச் பண்ண முடியாதுன்றவே ஆகல. அவங்க என்ன பிளஸ்ஸா எடுத்துக்கிறாங்கன்னா அவர் அமைதியா போய் இவங்க பிளஸ்ஸா எடுத்துறாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாலே மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நாளை மாலை காலை பெங்களூர் போய் சேரணும். அந்த சூழ்நிலையோட கூவத்தூர்ல உட்கார்ந்து அத்தனை எம்எல்ஏக்களையும் கூட்டி புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும், அந்த ஆட்சிக்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்று சொன்னதன் காரணமாக தான் அன்றைக்கு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க ஆதரித்தார்கள். அது மட்டுமல்ல, சின்னம்மா பெங்களூர் சென்றதுக்கு அப்புறம் ஆளுநர் மாளிகைக்கு சென்று சட்டப்பேரவையிலே நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்து அந்த நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்கொள்கின்ற வகையில் எங்களுடைய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அருமையன் டிடிவி தினகரன் அவர்கள் உடனிருந்து இந்த இயக்கத்தை, இந்த ஆட்சியை காப்பாற்றினார். அதுதான் பிளஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. அப்படி ஆட்சியை காப்பாற்றினவங்களால இந்த ஆட்சிக்கு எந்த இளைஞரும் வந்துராது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது இவர்கள் கொண்ட விசுவாசத்தோடு, இப்போது அமைச்சர்களாக இருக்கின்ற இந்த அறிக்கையை சொன்னார்களே, இவர்கள் கொண்ட விசுவாசத்தோடு
அதிகப்படியான விசுவாசம் துணை பொதுச் செயலாளரும் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும் வைத்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையின் காரணமாக இன்றைக்கு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு காலம் சரியான நேரத்தில் சரியான பதில் சொல்லும். துணை பொதுச் செயலாளர் இல்லை என்பதை சொல்வதற்கு இவர்களுக்கு எந்த விதமான சசிகலா தினகரன் இவங்க இந்த ஆட்சியை உருவாக்குனாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரை சசிகலா முன்மொழிந்தார். ஆளுநர் மாளிகைக்கு தினகரன் உடன் சென்றார். 122 பேரை கூவத்தூர்ல வைத்திருந்து பாதுகாத்து அவங்கள ஓட்டு போட வச்சதுக்கு அவங்க காரணம் அப்படின்றது உங்களுடைய வாதம். 5 மாதம் நாடறிந்த உண்மை. என்னுடைய வாதம் மட்டுமல்ல, ஒவ்வொரு அமைச்சர்களும் தன்னுடைய மனசாட்சியை கையில் வைத்து தாங்க சாப்பிடும் போது முன்னாடி சாப்பாடு எடுக்கிறாங்க பாருங்க, அந்த நல்ல சாப்பாடு இன்றைக்கு அமைச்சராக உட்கார்ந்து சாப்பிடுற யார் காரணம் நினைச்சாங்கன்னா சின்னம்மாவும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தான் அவங்களுக்கு நினைவுக்கு வருவாங்க. யார் காப்பாத்தி கொடுத்த இந்த ஆட்சியை எப்படி அவங்க அவ்வளவு சீக்கிரம் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா மறந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்களா இல்ல அதிகார மமதியா, இது என்ன என்பது காலம் போக போக தான் தீர்மானிக்கும். என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நின்றி கொன்ற மகற்கு. வள்ளுவன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. இவங்களுக்காக இயற்றப்பட்ட பழமொழியான் இன்றைக்கு திருக்குறளா இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது. ஆதங்கத்துல பேசுறீங்களா, இயலாமையில பேசுறீங்களா? இயலாமையில பேசுறீங்களா? முடியும். துணை பொதுச் செயலாளர் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களை இவர்கள் சொல்வது போல 5% போனா கூட 95% தொண்டர்கள் இன்றைக்கு இவங்க சின்னம்மா பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராக அருமையான டிடிவி தினகரன் ஏற்றுக்கொள்கிறார்கள். வர இருக்கின்ற 14ஆம் தேதி மேலூரில் மதுரை மாவட்டத்தில் நடைபெறுகிற அந்த கூட்டம் அதை நிரூபித்து காட்டும். இயலாமை என்ன எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தனா, இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில புரட்சி தலைவர் அம்மானி எடப்பாடி அணி சொல்லி இப்படி பல்வேறு பிரிப்புகளால அரசியல் எதிரிகளுக்கு ஒரு இடம் கொடுத்து விட்டோமே என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறதே தவிர இந்த இயக்கத்தை சின்னம்மா அவர்களும் அரசியல் எதிரிகளுக்கு இடம் கொடுத்துட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க. அவங்க அரசியல் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்தது, அதுல இருந்து இந்த ஆட்சியை நாங்க மீட்டுட்டோம், எங்களால அரசியல் எதிரிகளை எதிர்கொள்ள முடியும்னு எடப்பாடி தரப்பு நினைக்கிறது. இன்னைக்கு நினைக்கிறாங்க ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தது சின்னம்மா துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். ஆட்சி போயிடுமோ போவாதுன்றது அப்புறம் இருக்குது. அந்த ஆட்சிக்கு எந்த இடத்துல வராது இவங்களால, நம்ம இப்படியே ஆட்சி நடத்தலான்னு இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க. ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் நினைப்பது ஆட்சியை காப்பாற்றி தந்தது சின்னம்மாவும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் தான். இப்ப சொல்றீங்களா டிடிவி தினகரன் சொல்றாரு இவங்க எல்லாம் ஃபோர்ஜரி பேர் வழிகள், 420 மடியில கனம் இருக்கு, இவங்க கிடைச்சதை சுருட்ட பாக்குறாங்க அப்படின்னு. இவர்கள் அமைச்சர்கள் ஆகும்போது அவருக்கு தெரியலையா? இவர்களை கூட்டு ஆர்கே நகருக்கு போகும்போது தெரியலையா? அப்பெல்லாம் அவர்கள் புனிதர்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா உடனே அவங்க வந்து ஏமாற்ற. அவர் அன்னைக்கு ஆர்கே நகர் வேட்பாளராக அறிவிக்கும் போது இவர் துணை பொதுச் செயலாளர் இருந்தார். அப்ப இவங்களுக்கு தெரியலையா? அவர் ஆர்கே நகர் வேட்பாளராக அறிவிக்கிறாமே இவர் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்க வேணாம்னு சொல்லியிருக்கலாமே, அப்ப தெரியலையா இவங்களுக்கு? அதாகப்பட்டது ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு வழியும் ஒருத்தரை உருவாக்குவதற்கு யார் கஷ்டப்பட்டார்களோ, யார் துன்பப்பட்டார்களோ, யார் துயரப்பட்டார்களோ அவருக்கு தான் அந்த வழி தெரியும். சும்மா சாதா வந்த போன நாங்க பதவிக்கு வந்துட்டு பதவி வந்ததுக்கு அப்புறம் எதை ஒண்ணா பேசினா அவங்களுக்கு வருத்தம் தெரியாது. இந்த ஆட்சியை காப்பதற்காக எத்தனை ராப்பகல் நாளா புரட்சித்தலை அம்மாள் மறைவுக்கு பின்னாலே இருந்தார்கள். அது மட்டுமல்ல, புரட்சித்தலை சந்தர்ப்பவாதம் அதிகார மமதியில் செயல்படுறாங்க. இந்த 27 பேருக்கு மட்டும் இதை செய்யறதுக்கு உரிமை இல்லை. இந்த அன்றைக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவங்க இன்னைக்கு நிராகரிக்கிறது சந்தர்ப்பவாதம் அப்படின்ற ஒரு கருத்து செந்தமிழன். ரெண்டு சைட்லயும் சந்தர்ப்பவாதம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க கேட்ட மாதிரி 2 பேரும் செல்ஃப் கோல் போட்டுட்டாங்க. அதாவது ஆர்கே நகர் தேர்தலில் வந்து இதே எடப்பாடி அமைச்சர்களோட தினகரன் போய் கேம்பெயின் பண்றாரு. இன்னைக்கு அவங்களையே 420ங்கிறாரு. பட் எந்த தினகரனை வந்து இவங்கெல்லாம் போய் துணை பொதுச் செயலாளர்னு கட்சி ஆஃபீஸில் உட்கார வச்சு ஆர்கே நகர் கேண்டிடேட்டாக வச்சு எல்லாம் ஒரே ஜீப்பில் பயணம் செஞ்சாங்களோ, இப்போ அவங்க வந்து அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் இருக்கவே லாய்க்கற்றவர் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இவங்க நீங்கள் கேட்டீங்க இது ரெண்டும் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவா அப்படின்னாங்க. 2 சைட்லையும் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து நேற்று வரைக்கும் இன்னைக்கு எந்த தினகரனுக்கு பவர் இல்லைன்னு சொன்னாங்களோ அதே தினகரனை கூட்டிட்டு ஆர்கே நகரில் கேண்டிடேட் ஆட்டை போட்டு அங்கே போய் கேம்பெயின் பண்ணாங்க. இன்னைக்கு யாரை வந்து தினகரன் 420னாரோ அதே அமைச்சர்களை கூட்டிட்டு தான் அவரும் கேம்பெயினுக்கு போனார். அதே அமைச்சர் வீட்டிலேருந்து தான் ஒரு லிஸ்ட்டு வந்தது யார் யாருக்கு எவ்வளோ பணம் போச்சு அப்படிங்கிறது அந்த கேம்பெயினுக்கு. ஸோ அதுவும் இன்கம் டேக்ஸ்காரன் அங்கே அவர் வீட்லேருந்து ஒரு அது ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் வீட்லேருந்து தான் எடுத்தது. அதனால இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுக சொரிஞ்சு விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு என்ன, நான் சம்ம பண்ண சொல்றேன். இதுல வந்து சிலர் சொல்றார்கள், ஒன்று மதியத்திலிருந்தே பேசுறோம், ஆவடிக்குமார் அவர்கள் வேறொரு கருத்து சொன்னார். இப்போ வந்து நாஞ்சில் சம்பத் போன்றவர் சொல்லி இது ஒரு துரோகம், இது வந்து சந்தர்ப்பவாதம், முதுகில் குத்திட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்றாங்க. சிலர் இயக்குகிறார்கள், அதனால் இது நடக்கிறது, அஞ்சு இதை நடத்துகிறார்கள் அப்படின்ற கருத்து சொல்றாங்க. இப்போ இதுவரையிலும் 3 அணி, 2 அணி, இது இப்போ 3 அணி. இப்போ இன்றைய தேதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு அப்படின்றது தற்காப்பா
இல்லை தன்னை வலுப்படுத்திட்டு தன்னை யாரும் அதிமுகவில் சேலஞ்ச் பண்ண முடியாது, இந்த குடும்பத்தினரால் அவரை சார்ந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஆதரவாளர்களால் தன்னை அவங்களால தனக்கு பாதிப்பு வராது, அப்படி வந்தாலும் அதை முறியடிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கைக்கு முதலமைச்சர் வந்துட்டாருன்னு நம்ம எடுத்துக்கிறதா? அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ஆகும்போது அவரும் ஒரு ப்ராக்சி முதலமைச்சராக தான் ஃபஸ்ட்டு வந்தார். ஓபிஎஸ் வந்து எப்படி ஜெயலலிதா தனக்கு பதிலாக ஒரு ப்ராக்சியை அப்பாயின்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி சசிகலா தனக்கு பதிலாக ஒரு ப்ராக்சியாக அவங்க வர முடியாத சூழ்நிலை, நிறைய சொல்லு புரியாது மக்களுக்கு, பினாமி முதலமைச்சராக தான் வந்தார், அப்பாயிண்ட் பண்ணார். பட் அவர் பதவிக்கு வந்த அப்புறம் அவரோட செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் தன்னை வந்து தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், தான் யாரோட கட்டளைக்கும் கீழ்ப்பணியாமன்றதுனால ஒரு ஆட்சியை நடத்த முடியும். அப்படியே அந்த ஆட்சி நடத்துகிற சமயத்தில் கட்சியோட அதிகாரத்தையும் தன்னால் சேர்த்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வந்தார். அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து தினகரனை வந்து கட்சி செயல்பாடுகள்லேருந்து ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஜெயக்குமார் வெளியில் வந்து சொல்றாரு. அதுவும் எடப்பாடி அதில் ரெண்டுக்கும் கான்டெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. இல்லை கான்டெக்ஸ்ட் இல்லை, இதுக்கான முதல்ல அடி அப்பவே போடப்பட்டது. இல்லை அப்போ போடப்பட்டதுன்னா அன்றைக்கு தினகரன் சிறைக்கு போனாரு, சிறைக்கு போறதுக்கு முன்னாடியே இது நடந்தது. சிறைக்கு அதுக்கு முதல் அடி அப்ப போட்டது. இல்ல கைது சிறை, இப்போ இனி அவர் என்ன ஆவாரு, அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும், அவர் இருந்து இயக்க போறது இல்லைன்ற சூழல்ல அன்னைக்கு எடுத்த முடிவு. இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு, அவரை சுற்றி 30-37 எம்எல்ஏக்கள் போய் பார்க்கிறாங்க, அவரும் திவாகரனும் கைகோர்க்கிறாங்க. இதற்கு பிறகும் இந்த முடிவை முதலமைச்சர் எடுக்கிறார். எதுக்குன்னா அவர் அதை விட கன்சாலிடேட் தினகரன் தன்னை அசர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் அவரே வந்து சுயமா சில ஆபீஸ் பேரர்ஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இவர் வந்து அவர் தன்மானம் முக்கியம்னு தினகரன் முயற்சி பண்ணாரு, இவர் தற்காப்புக்கு இவர் வந்திருக்கிறாரு. அவர் வந்து நாளைக்கு வந்து அவர் பவர்ஃபுல் ஆகி இவரோட ஆட்சியே கவுத்திருக்க ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு மேஜர் ப்ரீ கண்டிஷன், தினகரன் அண்ட் சசிகலா குடும்பத்தை வெளியில தள்ளி வச்சாதான் இவர் வந்து ஓபிஎஸ் கூட நாளைக்கு இணையத்தை பத்தி பேச முடியும். அந்த ஓபிஎஸோட ஏன் இணையணும்? ஓபிஎஸ் கிட்ட இருப்பது 12 எம்எல்ஏ, இவர்கள்ட்ட இருக்கிறது அதை விட 3 மடங்கு அதிகம். அது முக்கியம். அந்த ஓபிஎஸ் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல எதிர்ப்பு. தினகரன் கிட்ட 30 எம்எல்ஏ இருக்காங்க தெரியாது. இல்ல இப்ப நீங்க வந்து யாரும் நிர்பந்தமே படுத்தலையா, நீங்க வந்து ஓபிஎஸோட சேர்ந்துக்குங்க அப்படின்னு நிர்பந்தப்படுத்தலையா? அந்த அவங்க 12 பேரும் எதிர்த்து ஓட்டு போட்ட பிறகுதான் இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது. எம்எல்ஏக்கள் மட்டும் நான் சொல்லல, கட்சியோட கட்சி கேடர்ஸும். திவாகரனுடைய செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறது பார்க்கலாம். தஞ்சையில் வந்து திவாகரனும் தினகரனும் இப்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழில்நுட்ப காரணத்தினால் நமக்கு அந்த விவரங்கள் கிடைக்கல. நீங்க குறுக்கிட விரும்புனீங்க? இல்லை, சொன்னாங்க இந்த மாதிரி அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு. அவரே தான் என்ன பண்ணாரு, நான் அந்த 2 பேரும் இணையறதா இருந்தா நான் என்ன இடைஞ்சலா அவங்க நினைச்சாங்கன்னா நான் ஒதுங்கி போறேன் சொல்லி அவரே தான் போனார். சீஃப் மினிஸ்டர் அவ்வளோதான், கவர்மெண்ட்டை தான் பார்க்கலாம். பொதுச் செயலாளர்னு இன்னை வரைக்கும் அவங்க அஃபிடேவிட் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரை ஏமாத்துறதுன்னு தெரியல. அது பொதுச் செயலாளர்னு இன்னை வரைக்கும் எல்லா மாவட்டத்துலேயும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அஃபிடேவிட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் பேர் மட்டும் இல்லை, துணை பொதுச் செயலாளர் பேரும் இருக்குது, அண்ணன் எடப்பாடி அவர்களோட பேரும் இருக்குது. அதில் அந்த அஃபிடேவிட்டில் 3 பேர் சேர்ந்து இவங்களெல்லாம் நாங்கள் நியமித்தோன்னு சொல்லி கிளைக்கழக அமைப்பாளர்கள், கிளைக்கழக அந்த பொறுப்பாளர்கள்ட்ட வந்து அஃபிடேவிட் வாங்கி நோட்டரி பப்ளிக்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க, சப்மிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 6 லட்சம் 7 லட்சம் சப்மிஷன் ஆகிருக்குது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனில். அதுக்கெல்லாம் என்ன பதில்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷனில் தலைமை தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் ஒருத்தர் தகவல் கேட்டிருக்காங்க, பொதுச் செயலாளர் பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லைன்னு பதில் கொடுத்துருக்காங்க. அது வந்து யார் கேட்டாலும் அப்படி தான் கொடுப்பாங்க. அது நான் கமிட்டெல்லாம் கொடுக்குறது, அதுக்கெல்லாம் ஒன்றும் லீகல் பாயிண்ட் கிடையாது. எதற்காலம் பதில் சொல்ல போது பார்த்துக்கிட்டு தானே இருக்க போகிறீங்க. உங்களால் ஒரு முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவங்க இன்னைக்கு உங்களை நிராகரிச்சிருக்காங்க. அது அரசியல், இதெல்லாம் சகஜம். கவுண்டர் பண்ணி சொல்கிறாப்புல சகஜம் இதெல்லாம். அதை பற்றியெல்லாம் இதை பற்றியெல்லாம் ஒரே பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதா? யார் என்ன பேசுகிறாங்கிறத பற்றி நம்ம ஒரி பண்ணவே முடியாது. அதை நம்ம வந்து பெருசாகவே எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு இப்போ நாளாக உங்களுக்கு வந்து கட்சி எங்கே இருக்குது, கட்சி தொண்டர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஓராண்டு காலம் ஆகுது, கிட்டத்தட்ட அம்மா இறந்து 1 வருஷம் வரப்போகுது. அம்மா சீகாப்படத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி கூட கட்சி நிகழ்ச்சி நடத்தலை. எங்களுடைய பேச்சாளர்கள் 2500 பேர் வீட்டில், அதிமுக தலைமை கழக பேச்சாளர்கள் வீட்டில் அடுப்பு எரியலை. இதை பார்க்க யாரும் இல்லை. சொல்கிறது புரியுதா? இதை கூட வேறு வேலை ரொம்ப இருக்குது எல்லாருக்கும். அது என்ன வேலைன்னு தெரியல எங்களுக்கு.
அதெல்லாம் போக போக தெரியும். இப்போ துணை பொதுச்செயலாளரையும் விலக்கி வைக்க வேறு யாராவது நிர்பந்தம் கொடுக்குறாங்களா, மத்திய அரசோ பாஜகவோ? அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இது அரசியலில் எல்லாருக்கும் ஏற்படுகிற ஆசை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கையில் ஒரு டூல் வரும்போது, சாதாரணமாக இருக்கும்போது ஒரு மாதிரியாக இருப்பாங்க, பதவி வரும்போது ஒரு மாதிரியாக இருப்பாங்க எல்லாருமே. அதனால் இதில் என்னுடைய பக்கத்திலே இருப்பார், பதவி வந்துட்டுனா மாறி போடுவார். சொல்கிறது புரியுதா? அதுக்கெல்லாம் நம்ம வருத்தமும் படக்கூடாது, கோபமும் படக்கூடாது, அதுக்கான பேனிக்கும் ஆகக்கூடாது. டிட்டர்மெண்ட்டாக நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த காலத்துலேயும் அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு ஹிடன் ஏஜெண்டாக கிடையாது. எங்களுக்கெல்லாம் கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தானே ஒழிஞ்சு, அது எல்லோரும் அவங்கவுங்க பேசுகிறது, அதுவும் அரசியல்வாதிகள் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு சில அரசியல்வாதிகளை தவிர பெரும்பாலானவர்கள் பேசுகிறதுக்கு எந்த காலகட்டத்திலையும் அர்த்தங்கள் இருந்ததாக தெரியல. ஆமாம், அதிமுககாரவங்க எல்லாரும் எங்கள் பங்காளி தான். பங்காளிகளுக்குள்ளெல்லாம் சண்டையும் வரும், சமரசமும் வரும். ஆமாம், சக்கராயுதத்தில் உங்களுக்கு அந்த மகாபாரதம் அந்த கதை தெரியுமில்ல உங்களுக்கெல்லாம்? அந்த போரில் சக்கர வியூகம் அபிமன்யு உள்ளார போயிடுவார். உள்ளார போனப்போ திருப்பி அவருக்கு வர தெரியாது. அப்போ எல்லாரும் சேர்ந்து நிராயுதபாணியாக இருக்கிற ஒரு அபிமன்யுவை அவ்வளோ பேர் சேர்ந்து அவங்கவுங்க ஆயுதத்தால் தாக்கி கொள்ளுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அதிமுக அப்படிங்கிற அந்த இயக்கம் இப்போ பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகளுடைய சூழ்ச்சி, பல்வேறு தரப்பினர் பல்வேறு மனத்தில் பல்வேறு பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு பல்வேறு விதமான ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரோடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது தொண்டர்கள் நிச்சயமாக குழம்பி போயிருப்பாங்க. ஏன்னா நாங்களே குழம்புற அளவுக்கு இருக்கிறதுனால தொண்டர்கள் நிச்சயமாக குழம்புவாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு தெளிவான வழி பிறக்கும். நம்ம அது தெரியல. இந்த 9 கூட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த கூட்டத்தில் விளக்கங்கள்லாம் வரும். இப்போ நான் எதுவும் சொல்லக்கூடாது, அது சம்மந்தமாக பிரிமிச்சூர். அது இப்போ பொதுக்கூட்டங்கள் உங்களுக்கு தலைவர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டங்கள் கட்சி சார்பாக இப்போ தான் இந்த ஒரு வருஷத்தில் அவரோட கட்சியை வச்சுக்கிட்டு இங்கே ஆட்சி நடக்குது. அம்மா பேர்லேயும் தலைவர் பேர்லேயும் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவருக்கு இந்த தொண்டர்களை கூட்டி ஒரு கொண்டாடுறதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. சொல்கிறது புரியுதா? இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏக்கம். இது பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் இல்லாமல் இப்படி கூட்டம் நடத்தி அறிவிப்பை வெளியிட்டு கட்சியில் அது பொதுவாக கட்சியில் குழப்பமே இல்லை. கட்சியில் ஏற்கனவே தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷமாக அந்த கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு கட்சியும் பார்க்கல, ஒன்றுமே பார்க்கல யாருமே. நான் குறிப்பாக ஒருத்தர்னு சொல்லலை, யாருமே பார்க்குற உங்களுக்கே தெரியுமே, நீங்களே பாருங்கள். ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா? பார்ட்டி ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கா? ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கான்னு கேட்குறேன். அது கவர்மெண்ட் செலவில் கணக்கு எழுதுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு செலவு அது, கவர்மெண்ட் செலவு அது. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் காலேஜ் பிள்ளைகளும் போய் உட்காருது. எங்கள் தொண்டர்கள் யாரங்க போகல. இந்த நலத்திட்டங்கள்னு சொல்லி கொஞ்சம் பேரை பிடிச்சி கொண்டு உள்ளார உட்கார வைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. ஒரு கவர்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு விழா நடத்தலாம் ஒரு மாபெரும் தலைவருக்கு. சொல்கிறது புரியுதா? அதுதான் எங்களுடைய இயக்கம், அதுதான் எங்களுக்கு உள்ள பிரச்சனை. அதுதான் என்ன அப்படின்னா, இது நடத்தவே மாட்டேங்கிறாங்களே, சரி நம்மளால் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இப்போ நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும். எல்லோரும் கிளம்புறாங்க. எல்லோரும் மேலூரில் கூடுவாங்க. மேலூரில் சில அப்போ உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு இந்த பார்த்து தெரியும் உங்களுக்கு எப்படி கட்சியை கொண்டு போக போகிறாங்க மூத்த உறுப்பினர்கள் அப்படிங்கிறது மேலூரில் தெரியும் உங்களுக்கு. சார், கட்சியும் ஆட்சியும் ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கிறது போல இருக்கு. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்யும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்போ கட்சியோடைய நெருக்கடியை நாங்கள்லாம் சமாளிச்சிருவோம். என்னாட்டம் பல பேர் தொண்டர்கள் இருக்காங்க. நான்லாம் பதவியிலேயே கிடையாது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இன்னும் பார்த்தா நான் உறுப்பினர் கூட கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷனில் நான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கட்சியை நிச்சயமாக காப்பாற்றப்பட்டுரும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆட்சி அப்படிங்கிறது அது முதலமைச்சர், அமைச்சர்கள் அவங்களுடைய கையில் இருக்குது. அவங்களுடைய நடவடிக்கைகள் செஞ்சிடும். அதனால ஒன்றும் செய்யும். 4 ஆண்டுகள் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா அரசியல் கட்சிகள் நடத்துகிறதே ஆட்சிக்காக தானே.
ஆட்சிக்காக தான் நடத்துறது. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் நல்லா நடத்தி கொண்டு போவாங்க. இல்லை, மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் எல்லாருமே இப்போ வழிகாட்டுதல் இருக்கும். அதனால் அதில் ஒன்றும் சந்தேகமே பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு நாங்கள் இப்போ மிஸ்டேக் பண்ணிக்கக்கூடாது. ஆட்சியை பற்றி நாங்கள் வந்து அதில் போய் யாரும் இப்போ முட்டிக்க விரும்பலை. கட்சியை தெளிவாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கோம். அவ்வளோ. உங்களுடைய ஆதரவு எம்எல்ஏ நிலைப்பாடு? என்னோட ஆதரவு ஒன்றும் கிடையாது. எல்லாருமே என்கிட்ட வந்தவங்க எல்லாம் அண்ணன் எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர், அவர்கிட்ட போங்கன்னு சொல்லி நான் நிறையா கட்டங்களில் அவங்கள்ட்ட அனுப்பியிருக்கேன் எல்லாரையும். இது வந்து அவருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது வந்த எம்எல்ஏக்களுக்கும் தெரியும். எல்லோரும் போங்க, போய் அங்கே இருந்து முதல்ல தொண்டர்களை கவனிங்க, நலத்திட்டங்களை பாருங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு எல்லாம் துணையாக இருங்கன்னு சொல்லி போக சொல்லியிருக்கோம். இல்லை, பாக்கி இப்போ இதில் எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் எடுத்தங்கவுத்துன்னு பண்ணுறாப்புலாம் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நாங்களும் அலோவ் பண்ண மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். நிச்சயமாக அனுமதிக்க மாட்டோம். அதனால் 4 ஆண்டு காலங்கள் இந்த அரசாங்கம் நல்ல விதமாக நடக்கும். அதில் எங்களால் எந்த பந்தகமும் பாதகமும் வந்துடாது. அதெல்லாம் ஸ்பெக்குலேஷன்ஸ் ப்ரெஸ்லையும் எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க. சொல்கிறது புரியுதா? ஏங்க இந்த கட்சி வச்சதுன்னா அந்த ஆட்சி வந்துருக்குது. அப்படிங்கும்போது இந்த கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இப்போ நல்லவர்கள் கையில் இருக்குது. அவங்க நிச்சயமாக நல்லா கொண்டு போவாங்க. நீட் தேர்வு, காவேரி இஷ்யூலாம் வந்து தமிழகத்தினுடைய உரிமைகள் தொடர்ந்து பறி போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. போயிட்டு தான் இருக்குது. நீட் தேர்வுலையும் போயிட்டுருக்கு, காவேரி பிரச்சனைலையும் போயிட்டுருக்கு, எல்லாத்துலேயுமே போயிட்டுருக்கு. நாங்களாம் நிராயுதபாணி, எங்களால் அதுக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல. எங்கள்கிட்ட நீங்கள் இதெல்லாம் கேட்டு எங்களை சங்கடப்படுத்தக்கூடாது. அது வந்து இல்லை, அவங்க சொன்னது காக்கா உட்கார பணமெல்லாம் விழுந்த கதை அது. இது உங்களுக்கு தான் இங்கேயே நம்ம ஆளுவலையே எல்லோரும் ஒருத்தர் பட்டுக்கிட்டு அஃபிடேவிட் மாற்றி கொடுத்தா எலெக்ஷன் கமிஷனோட டியூட்டி என்ன முடக்க தான் செய்யும். அதனால வந்து இதெல்லாம் ஆக்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம போய் எதுவும் கற்பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டு நம்ம போட்டு அடுத்தவங்களை குறை சொல்லவே கூடாது. நம்மள்ட்ட நிறையா குறைகள் இருக்குது, அதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம போகணுமே ஒழிஞ்சு ரொம்ப நிதானம் தேவை இதில். அதனால் வந்து எல்லாருமே ரொம்ப நிதானம் போகணும். என்கிட்ட வரவங்கள்ட்டலாம் ரொம்ப ஹை டிகிரி ஆஃப் ஒரு பேஷன்ஸ் தேவைப்படும்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து இப்போ என்னை ஒத்தவர்கள் தான் இப்போ மூத்த அமைச்சர்களாக இருக்கிறாங்க, என் வயசு ஒத்தவர்கள். அதனால் வந்து எங்களுக்கு கடமைகள் நிறையா இருக்குது. எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகிறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது இங்கே உங்கள் குடும்பத்தை ஒத்தி வச்சா தான் இந்த தர்மயுத்த போராட்டம் நாங்கள் இணைவோம். இப்போ இணைய போகிற சூழ்நிலையில் இப்போனா உங்கள் குடும்பத்தை தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கு தானே இப்போ நம்ம துணை பொதுச் செயலாளரே 2 மாதம் நான் விலகி இருக்கிறேன், நீங்கள் சேர்ந்துட்டா நான் பர்மனெண்ட்டாக விலகிறேன்னு சொல்லியிருந்தாரு. 2 மாதம் விலகி இருக்கிறேன்னு சொன்னது எதுக்கு? எல்லாம் சேர்ந்துட்டிங்கன்னா நான் பர்மனெண்ட்டாக விலகிறேங்கிற அர்த்தம் தானே அது. சேரலை, நாங்கள் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சே. இல்லை, இன்னுமே எப்படி உங்களுக்கு நாங்கள் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இன்னுமே நாங்கள் எதுவும் அதை பண்ணுவோமோ இதை பண்ணுவோங்கிறதுல ஒரு பயத்தில் வேணால் இணையலாம். மனப்பூர்வமாக இணையறதுக்கான சான்ஸு ரொம்ப குறைஞ்சி போச்சு. புரியுது உங்களுக்கு? நாங்கள் சொன்ன மாதிரி இணைஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக நாங்கள் பாட்டில் எல்லோரும் பேசாமல் தலையிடாமல் எட்டி இருந்திருப்பாங்க. துணை பொதுச் செயலாளர் நான் எப்பயுமே தலையிட மாட்டேன், துணை பொதுச் செயலாளர் எல்லாருமே எட்டியே இருந்திருப்பாங்க. இது நடக்கலை. அப்படிங்கும்போது தொண்டர்கள், மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள், முதற்கட்ட தலைவர்களையே வெகு பல பேர் எல்லோரும் வந்து நாங்கள் சும்மா இருந்தாலும் எங்களை சும்மா இருக்க விட மாட்டோங்க. நாங்கள் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிறப்ப எங்களுக்கு 2 பக்கமும் இடி. அதை நாங்கள் வாங்கிட்டு முதலமைச்சர் அமைச்சருடைய மனமாற்றத்துக்கு யார் காரணமாக இருக்குது? மனமாற்றம்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? உங்களுக்கு எதிரான நிலைப்பாடு அந்த மாதிரி நாங்கள் நினைக்கவே இல்லை. எதிரான நிலைப்பாடுன்னு நினைக்கல. அவருக்கு வந்து அவர் மட்டும் கிடையாது. உங்களுக்கு வந்து அங்கே அவங்க ஒரு கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க, கேபினட் மினிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம், என்ன நெருக்கடி, என்ன அப்படிங்கிறது எங்களால் யூகம் பண்ண முடியலை. அவர்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி முடிவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு போக தான் நம்மளுக்கு விடை கிடைக்கும். ஏன் சொன்னாங்க என்னன்னு அது நானே அவரை பார்க்கும்போது கேட்பேன், இந்த மாதிரி நிலைப்பாடு ஏன் எடுத்தீங்கன்னு. அது ஒன்றும் அதனால ஒன்றும் இல்லை. நான் எப்போ தான் அவரில் தொடர்பில் தான் இருக்கிறேன், பேசி நம்ம என்னென்னு கேட்டுக்குவோம். அது வந்து உங்களுக்கு இல்லை, சுப்பிரமணிய சாமி இருக்கட்டும், எங்கள் தொண்டர்கள் இப்போ என்னை வந்து பார்க்குற தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களே, சின்னம்மா எங்கே இருக்காங்களோ அதான் அதிமுக.
இதில் யாரும் மாற்றுக்கிறதே வச்சுக்கல. சின்னம்மா எங்கே இருக்காங்களோ அதான் அதிமுக அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே வந்திருக்கிறாங்களே, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே பார்க்குறீங்களே, இவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட பதவி இருக்குது, நாளைக்கு மந்திரி ஆகுவோம் அது ஆகுவோன்னு வந்திருக்கிறாங்க இல்லையே. எல்லாரும் வந்து ஒரு துக்கம் நடந்திருக்கு, நம்ம துணியாக நிற்கிறோன்னு வர்றாங்க. அதோடு இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் போகிற பாதையில் எங்களோட தொடர்ந்து வர்றதுக்கு தயாரானவர்கள் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஒழிச்சு குறையாது. சொல்கிறது புரியுதா? கரெக்டாக இன்னையிலேருந்து ஒரு வருஷம் கழித்து என்கிட்ட கேளுங்க, அன்றைக்கி ஒரு வருஷம் கழித்து நான் உங்களை பார்க்குறேன். அப்போ பாருங்கள் என்ன ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிறத பாருங்கள். இந்த மேலூர் பொதுக்கூட்டத்தில் நீங்கள் பங்கேற்பீங்களா? நம்ம இன்றைக்கும் பேக் ஃபோர்ஸ் தான். இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு நம்ம வந்து ரெண்டு இணைஞ்ச பிறகு நல்ல விதமாக போகிறதுக்கான முயற்சிகளை எங்களால் ஏற்ற முயற்சிகள் காது கொடுத்து கேட்டால் சொல்லுவோம், அவ்வளோதான். அதான் ஓபிஎஸ் சொல்லியிருக்காங்க, அதாவது 2000 சம்திங் நிர்வாகிகள் மட்டும்தான் அவங்க கூட இருக்காங்க, 1.5 கோடி தொண்டர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க, அவங்கள வந்து நாங்கள் இணைஞ்சிட்டு அவங்க 0 ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி. மதுரை அதை தொடர்ந்து நடக்க போகிற 9 பொதுக்கூட்டங்களில் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட போய் இந்த கேள்வியை கேளுங்க. ஓகே, சரி, சரி. விட்டே மாட்டியா போல இருக்க நீங்கள். சசிகலாவின் சகோதரர் திவாகரன் தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சதான்னு நிறைய கேள்வி கேட்டார். சிலது புரிஞ்சது. புரிந்து கொண்ட விதத்தில் அவர் தினகரன் பக்கத்தில் இருக்கிறார், தினகரனுக்கு ஆதரவாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆட்சியையும் விட்டு கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அந்த 2 விஷயமும் புரியுது. மேலூர் தொடங்கி ஆட்சியின் 9 இடங்களில் தினகரன் அறிவித்திருக்க கூட்டங்களில் அதிமுகவின் பலம் என்ன என்பது, யார் அதிமுக பக்கம் இருக்கிறார்கள், யார் பக்கம் இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆட்சியை கவிழ்த்து விடக்கூடிய முனைப்பான நடவடிக்கைகள் எதிலும் ஈடுபட போவதில்லை என்பதை சூசகமாக சொல்கிறார். இந்த ஆட்சி தொடரும் என்ற ஒரு எண்ணத்தை சொல்கிறார். மற்றொரு கருத்தையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். தினகரன் அவரும் ஓர் அணி என்பதை போன்ற சமிக்ஞைகளை தரக்கூடிய அதே வேளையில் ஆட்சியை பற்றி சில விமர்சனங்கள் முன்வைக்கிறார். அரசின் செலவில் பள்ளி குழந்தைகளை அழைத்து எம்ஜிஆர் விழா நடத்துகிறார்கள். எம்ஜிஆருக்கு கட்சியின் சார்பில் விழா நடத்தவில்லை, கட்சியை கவனிக்கவில்லை, நோ பார்ட்டி ஆக்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். எம்ஜிஆர் நிகழ்ச்சியை நிகழ்த்த மறுக்கிறார்கள். மேலூர் கூட்டத்தில் அடுத்த கட்டம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். மேலூர் கூட்டத்திற்கு இன்னும் அதிக நாட்கள் இல்லை. கட்சியை நடத்துவதே ஆட்சியை பிடிப்பதற்காகத்தான். எனவே ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம் என்கிற ஒரு கட்சியை காப்பாற்ற நினைக்கிற நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம் என்பதை சொல்கிறார். இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் சொல்லலாம். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அதில் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருக்குது. இது என்ன பொருளை தருது ஜேசி சேகர்? அதாவது அவர் வந்து he is right behind தினகரன் பின்னாடி தான் நான் என்னோட ஆதரவு இருக்குது. அவரை வந்து இப்போ அவங்க தினகரனுக்கு அகெயின்ஸ்டாக எடுத்த முடிவு வந்து தவறான முடிவுங்கிறத இண்டிகேட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அதை காரணமாக வச்சு நான் இந்த ஆட்சியை கவர்றதுக்கு காரணமாக இருக்க மாட்டேன், அதுக்கான எந்த வேலைக்கும் நான் வந்து என்னோட பேக்கிங் கிடையாது அப்படிங்கிறாரு. பட் டெஃபினட்டாக அவர் ஃபீல் பண்ணுறாரு தினகரன் பின்னாடி தான் கட்சி இருக்குது, அதை வந்து நாங்கள் இப்போ இன்னும் வர நாளில் இந்த பொதுக்கூட்டங்கள் மூலமாக நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இந்த முடிவை இன்றைக்கு காலைல எடப்பாடி பழனிசாமி தரப்பு அறிவித்த முடிவை அவர் சேலஞ்ச் பண்றாரு. அவர் ஏற்கல, அப்படிதான் எடுத்துக்கணும். ஏற்கல, ஆமா ஏற்கல. அதே நேரத்தில் அதனால நான் வந்து ஆட்சியை கவுக்கவும் மாட்டேன்னு அதையும் சொல்றாரு இவரு. நான் எடப்பாடி கூட டச்லயும் இருக்கேன் அப்படிங்கிறாரு. எல்லாரையும் நான் நீங்க தான் அவர் தான் முதல் வச்சார், அவர்கிட்ட போய் பாருங்க. தினகரன் அப்படிதான் சொன்னார், தன்னை பார்க்க வந்தவங்க எல்லாம் நான் போய் எடப்பாடி போய் பாருங்கன்னு தான் சொன்னாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் இவங்களுக்கு என்னன்னா, இவங்க தினகரன் அண்ட் திவாகரனை பொறுத்த வரைக்கும் கட்சி தங்களோட கண்ட்ரோல்ல இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. டெஃபினட்டா அதுதான் அவர் தான் சொல்றாரு. நான் தான் பேக் ஃபோர்ஸ்ங்கிறாரு. பின்னாடிலேருந்து அவங்க கட்சியை நடத்தி அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. சசிகலாவா இருக்கட்டும், திவாகரனா இருக்கட்டும், தினகரனா இருக்கட்டும், அதே மாதிரி பண்ணணும்னு. நெருக்கடி வரும்போது தினகரன் இவ்வளவு கூலா பேசுறாருன்னு பல பத்திரிகையாளர்கள் பேசுறத சொல்லுவோம்.
சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலும் ஊறி போயிருக்காதா? இவ்வளவு நாள் 30 வருஷமா ஜெயலலிதா கூட இருந்து ஏடிஎம்கே பின்னாடியிலே நடத்திட்டு இருக்கோங்க. அவர் தான் ஒத்துக்கிறாரு. அவர் தான் நான் மெம்பரே இல்ல, ஆனா முதலமைச்சர் என்கிட்ட பேசுறாரு, எம்எல்ஏக்கள் வந்து பாக்குறாங்க, நான் தான் பேக்ரவுண்ட் ஃபோர்ஸ் நான் தான் அப்படிங்கிறாரு. சரி, அப்படின்னு சொல்லக்கூடியவர் கட்டாயம் அந்த அந்த ஒரு பொலிட்டிக்கல் அக்யூமன் இல்லாம இருக்காது உங்களுக்கு. திரு ஆவடிக்குமார், நீங்க எடப்பாடி அணியா தினகரன் அணியா திவாகரன் அணியா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் எடப்பாடி அணின்னே சொல்லிட்டேன். காலையில் நீங்கள் பேசின பதில் அப்படி ஒரு துணி எனக்கு கிடைத்தது. இன்றைக்கு திவாகரன் பேட்டியை நாம் பார்க்குறோம். மேலூர் கூட்டத்தில் இதற்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்ற கருத்தை சொல்கிறார். அந்த இருவரும் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்றது புலப்படுது. கட்சி அவங்களுக்கு பின்னாடி இருக்குது, கட்சியின் பிடி தங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு அவங்க அதை மறுபடியும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு இதுக்கு பொருளா? இல்லை, அவருடைய பேச்சில் மிக தெளிவாக தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, பொதுச் செயலாளர் சின்னம்மா என்ற நிலையிலிருந்து அதை பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அவர்களுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு வரைக்கும் அதிமுக பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டவர் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தான். அது தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு விவாதத்துக்கு உரியதாக ஒரு முடிவை நெருங்க முடியாத நிலையில் ஒரு தேக்கத்தில் இருக்கிறது. இப்போ அந்த நிலையில் இருந்து தான் இப்போ கட்சியை நடத்த வேண்டிய நிலையில் இருக்கு பொதுச் செயலாளர். இப்போ இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகள் கூடி போட்டிருக்கிறதுல பொதுச் செயலாளராக சசிகலா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு பொதுச் செயலர் நியமனம் செய்யப்பட்டால் கூட முழுமையாக பொதுச் செயலாளருக்கு என்னென்ன அதிகாரம் உண்டோ அவ்வளவு அதிகாரத்தையும் வழங்கி இன்னொரு தீர்மானம் போட்டீங்க. 2 தீர்மானம் தான் தரப்பட்டது. இப்போ வந்து உங்க முதலமைச்சரும் மற்றவர்களும் எடுத்திருக்கிற முடிவு சசிகலா நியமனம் செய்த டிடிவி தினகருடைய நியமனமே செல்லாது அப்படின்னு ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க. அப்ப சசிகலாவை ஏற்றுக்கொள்றீங்க, அவர் நியமனத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க அப்படின்றது ஒரு இரட்டை நிலை இல்லையா? அவர் தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு பொதுச் செயலாளருடைய தேர்வு என்பது தேர்தல் ஆணையத்தில் விதிப்படி இல்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் புகாரின் அடிப்படையில் இன்றைக்கு விவாதத்துக்குரியதாகவும் இன்றைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆக பொதுச் செயலாளர் தேர்வை ஏற்றுக்கல. இந்த பொதுச் செயலாளர் தேர்வு நியமனம் பண்ணது யாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முறைப்படி நடைபெற்ற பொதுக்குழு. அந்த பொதுக்குழு தீர்மானம் இதில் என்ன அதிமுக சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பொதுச் செயலாளர் இயங்க முடியாத நேரத்தில் கட்சியை வழிநடத்துகின்ற பொதுச் செயலாளர் இருக்க சொல்லியே கட்சியை வழிநடத்துகின்ற பொறுப்பு வந்து பொதுக்குழு தான். பொதுக்குழு அந்த முடிவை எடுத்து அதை செயல்படுத்த முனைகின்ற போது தேர்தல் ஆணையம் இது விதிமுறைகள் நீங்கள் ஏற்கனவே பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு எங்களிடத்தில் அங்கீகாரத்திற்கு தந்த விதிகளில் இது இல்லை, அந்த விதிகளுக்கு முரணாக ஒரு முடிவை நீங்கள் எடுக்கின்ற போது இது இந்த விதிகளுக்கு ஒத்ததாக இல்லை என்று புகார்கள் வந்திருக்கிறது. அந்த புகார்கள் அடிப்படையில் நாங்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி அவங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்னைக்குள்ள அரசியலுக்கு வந்துடுறேன். நான் முடிச்சிடறேன். அது உங்களுக்கு நேரடியா வேண்டாம், நான் முடிச்சிடறேன். தேர்தல் ஆணையத்துல நீங்க வந்து அஃபிடவிட் கொடுக்குறீங்க, எங்க சசிகலா அவர்களை எங்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம், முதலமைச்சராக இவர் இந்த விளக்கம் சொல்ல முடியாது. பதில் சொல்றேன். அதுக்கு முன்னால இப்போ அதையே 20V விதி என்ன சொல்லுதுன்னா, பொதுச் செயலாளர் செயல்படாத நிலையில் பொதுக்குழு கூடுகின்ற வரை பொதுக்குழுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனா பொதுக்குழு டெய்லி கூடிட்டு இருக்க முடியாது. நிர்வாக பணிகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுச் செயலாளர் தவிர்த்து மற்ற நிர்வாகிகள் சேர்ந்து கவனிக்க வேண்டும் இருக்கு. நான் முடிச்சேன். நீங்க பேசுங்க. நீங்க பேசலாம் குறிக்கல. நீங்க பேசுறது நான் பேசுறது என்னுடைய நேரத்தை நீங்க எடுத்துக்காதீங்க. நான் பேசுறேன். நான் முடிச்சிடுறேங்க. பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட மற்ற நிர்வாகிகள் சேர்ந்து நிர்வாகத்தை நடத்தணும். அப்போ இன்றைக்கு இப்போ இந்த அறிவிப்பில் வந்திருக்கிற இந்த 27 இந்த அத்தனை பேரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற போது விதிப்படி தேர்தல் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களால் நியமிக்கப்பட்டு வந்து அந்த பணியில் இருந்ததாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டவர்கள். தேர்தல் விதிகளின்படி அந்த பொறுப்புகள் உருவாக்கப்பட்டு அதில் 41 பேரில் அது சம்பந்தப்பட்ட அதில் 3 பேர் வந்து இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்களை ஆதரித்திருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம், மதுசூதனன், செம்மலை அமைப்பு செயலாளர். அது வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அம்மா காலத்தில் இருந்தவங்க. அதை தவிர மற்றவர்கள் சேர்ந்து
இந்த பொதுச் செயலாளர் இன்றைக்கு இயங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தால் அந்த நிர்வாகிகள் இன்றைக்கு கட்சியை நடத்துகிறோம்னு சொல்றாங்க. அதுதான் இந்த அரசியலுக்கு வாங்க. சசிகலா நியமனத்தை ஏற்கல. சசிகலா நியமனம் என்பதை நீங்க அபிடவிட் அங்க போடுறீங்க. அபிடவிட்ல துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனையும் முதலமைச்சராக போ பன்னீர்செல்வம் தொடர்வதையும் நான் ஆதரிக்கிறோம். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியும் துணை பொதுச் செயலாளராக அபிடவிட்ல போட்டுட்டு ஒரு நிமிஷம் கேள்வியே நான் முடிக்கல. கேள்வி வந்து நீங்க தேர்தல் ஆணையத்தில் டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. இங்க வந்து அவர் கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிறார், அவர் நியமனம் செய்கிறது வந்து கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிறார், அதை வந்து தொண்டர்கள் நம்ப வேண்டாம், அதை ஏற்க வேண்டாம் சொல்லி அவரை மீண்டும் விளக்குறீங்க. 60 நாள் கழிச்சு இப்ப மீண்டும் விளக்குறீங்க. அதுதான் இது வந்து நான் சொல்றது. அதாவது தேர்தல் ஆணையம் தான் கேட்குது, துணை பொதுச் செயலாளர் எங்க விதிகள்ல இல்ல, இந்த பட்டியலில் இதுவரைக்கும் கொடுத்த பட்டியலில் இவர் இல்லை, இவர் யார், இந்த வந்து இந்த மனு தேர்தல் ஆணையத்துக்கே போகாதீங்க. இல்லைங்க, நான் முடிச்சத சொல்ல கேட்குறாங்க. கேட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் இவர் சின்னம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டவர்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததை ஒட்டி இந்த பொதுக்குழுவினுடைய முடிவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்டேவிட் கொடுத்துருக்கோம். பொதுக்குழு முடிவை நாங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கலன்னு சொல்லலை. அதை வந்து சர்ச்சைக்குள்ளா இருக்கு, அவங்க செயல்பட முடியலன்றதான் இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனையே ஒழிய இன்றைக்கு இல்ல செயல்படா நிலை இல்ல 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 நீங்க முரண்பாடா பேசுறீங்க. உங்க தீர்மானத்தை சொல்றேன், சொல்லுங்க. டிடிவி தினகரன் வந்து 19/12/2011 இருந்து 16 அவர் வந்து கட்சியில நீக்கப்பட்டாரு. நான் பேசுறது சின்னம்மா பொதுச் செயலாளரை பத்தி பேசுறேன். உங்களதுல அதோட நிக்கல, உங்க தீர்மானங்கள் அதுக்கு அடுத்து இருக்கு. டிடிவி தினகரன் சொல்லும்போது டிடிவி தினகரன் 14/2/2014 கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டு அவரை 15/2/2017 தேதியில் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளது. 5 வருடங்கள் நமது கழகத்தின் சட்டதிட்ட விதி 30விக்கு விரோதமானது. அவர் தொடர்ந்து 5 ஆண்டு கால அடிப்படை உறுப்பினர் பதவியை வைக்காத காரணத்தால் அவரால் இந்த பதவி பொறுப்பை வைக்க இயலாது அப்படின்னு சொல்றீங்க. அந்த நியமனம் சசிகலா நியமித்ததே செல்லாதுன்னு சொல்றீங்க. அதுதாங்க இப்போ அவங்க பொதுச் செயலாளர் இத்தனை நாள் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? துணை பொதுச் செயலாளரா எப்படி கட்சி தலைமையில் உள்ளதுக்கு அவரை கூட்டு போனீங்க? இன்னொன்னு பொதுச் செயலாளர் அதிகாரம் உண்டு, 5 வருஷம் ஆனாதான் ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுன்றது கிடையாது. இல்ல இதுக்கு முன்னாடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ பேருக்கு பதவிகள் அது மாதிரி நாஞ்சில் சம்பத் ஒரு கருத்து சொன்னாரு. நான் அதிமுக அன்னைக்கு தான் மெம்பர் ஆனேன், இன்னைக்கு எல்லாமே 5 வருஷம் எல்லாம் பொறுப்புல உறுப்பினர் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பொதுச் செயலாளருக்கு இல்ல சார் ஒரே நிமிஷம், நான் சேர்ந்த அன்னைக்கே கட்சியில பொறுப்பு கொடுத்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம், பொதுச் செயலாளருக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. யாரை வேணா கட்சியில சேர்ந்த மறுநாளே அவன் என்ன பதவி வேணா கொடுக்கலாம். அந்த அடிப்படையில தான் இவரை வந்து தான் செயல்பட முடியாத ஒரு நிலைமைன்னு அவங்களுக்கு பொதுச் செயலாளருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் தன்னுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்றீங்க, தினகரன் ஏற்றுக்கொள்ளல, அப்படி பொருளா இல்ல. அதாவது இன்றைக்கு பொதுச் செயலாளருடைய அதிகாரம் என்பது விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்கு உரிய அதிகாரம். அது அவர்களுக்கு மட்டும்தான் கட்சியில உறுப்பினரா சேர்க்கறதுக்கு பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அந்த சசிகலா அவர்கள் தினகரன் சேர்த்ததுக்கே உரிமை இல்லையா? நான் சொல்றதை கேட்டுங்க. இன்றைக்கு அது வந்து சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. ஆனால் இன்றைக்கு நியமனம் என்பது பொதுச் செயலாளருக்கு மட்டுமே, அதுவும் விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருக்கு மட்டுமே உள்ள உரிமையை இவர் துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில் இவர் பயன்படுத்துறாரு. ஆமா, பொதுச் செயலாளரே அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க நியமனம் பண்ற அதிகாரம் பொதுச் செயலாளர் மட்டும்தான். அவருடைய அனுமதியோடு ஒப்புதலோடு இன்னொருத்தர் பண்ண முடியாது. பொதுச் செயலாளர் சொல்லிருக்காங்க, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடியாது, தன்னுடைய அதிகாரத்தை அவர் செயல்பட முடியாதுன்னு தெரியுது. பொதுச் செயலாளர் என்ன சொல்றாருன்னா, சசிகலாவே ஒரு நியமன பொதுச் செயலாளர், அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு துணை பொதுச் செயலாளருக்கு வந்து அந்த ஃபுல் பவர்ஸ் கிடையாது. அடுத்த பொதுச் செயலாளர் தேர்தல் வரும் வரை பொதுச் செயலாளர் அவங்க தான் சொல்லிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்கணும், இப்படி என்னன்னா அடுத்த பொதுச் செயலாளருக்கான தேர்தல் பொதுக்குழு எப்படி கூட்டி இவங்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்களா அந்த மாதிரி எல்லா பொதுக்குழு உறுப்பினரையும் கூட்டி எல்லா மாவட்ட நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகளையும் கூட்டி இந்த ஒரு முடிவு அறிவிச்சாங்கன்னா அது சரின்னு சொல்லி ஏத்துக்கலாமே வேணான்றது திரு திவாகரன் நம்மோடு இணைகிறார். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல அவர் முன் வருகிறார். வணக்கம் திரு திவாகரன். நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் அவர்கள் கொண்டாடு நடக்கிற போது நம்ம பதவியில் இருக்கிறதே பெருசு. இதை வைத்துக்கொண்டு சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது, கவர்மெண்ட் கொண்டாட்டம் மட்டும் கொண்டாடிக்கிட்டு கணக்கு எழுதுறதுங்கிறது மிகவும் ஒரு அது நான் அந்த வார்த்தை சொல்ல விரும்பலை, ஒரு நல்ல செயல் அல்லது. இதுவே ஒரு நெருக்கடி தான். இப்போது பல பேர் எதிர்க்கட்சி எல்லாராலையும் கொடுக்குற நெருக்கடியோட உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களால
இந்த கட்சியினால் வந்தவர்கள் வளர்ந்தவர்கள் கொடுக்குற நெருக்கடி பெரிய நெருக்கடியாக இருக்கிறது. இந்த நெருக்கடியான காலகட்டத்தை ரொம்ப தெள்ளத் தெளிவாக தொண்டர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொண்டர்கள் யாரும் அறிவுரை கூற வேண்டிய அவசியத்திற்கே இல்லை, அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இப்போது இருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் முன்பு இருந்த முதலமைச்சர் பன்னீர்செல்வமாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்தவர்கள் என்று உங்கள் ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் கொண்டு வந்தவங்களே உங்களுக்கு எதிராக தொடர்ந்து திரும்புறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? பொதுவாக நான் அப்படிங்கிறது சொல்கிறது, நாங்கள் அப்படின்னு சொல்கிறதோட இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுத்தார்கள். பொதுச் செயலாளரின் வழிகாட்டுதலின் பேரில் தேர்ந்தெடுத்தார்கள். இதில் யாரும் தனிப்பட்ட நபர்களுடைய பங்கு கிடையாது. அதே மாதிரி அவர்கள் எங்களுக்கு எதிர்ப்பாக திரும்பிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு நிலைப்பாடு, இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு நிலைப்பாடு, நாங்கள் ஒரு நிலைப்பாடு, ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். அவர்களெல்லாம் மேல்மட்டத்தில் இருப்பதனால் கீழே உள்ள தொண்டர்களுடைய பல்ஸ் தெரியாமல் சில நிலைப்பாடுகளை எடுக்கலாம். அது நாளடைவில் சரியாக கூட ஆகலாம். நாங்கள் 10ஓட 11 எல்லாரோடையும் சேர்ந்துருக்கோம். அது குறிப்பாக என்ன எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நான் எல்லாரோடையும் தோளில் கை போட்டு ஒன்றா போயிட்டுருக்காள் எல்லா இடத்துக்கும். அதனால் நான் ரொம்ப கரெக்டாக தொண்டர்களோட பல்ஸு, தொண்டர்களோட எண்ணம் என்னங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்குவேன். அந்த அனுபவத்தின் மூலம்தான் சொல்லுகிறேன். இந்த நெருக்கடி, பல நெருக்கடிகள் அதிமுக சந்தித்து இருக்கிறது. தலைவர் இறந்தபோது அப்போது ஒரு நெருக்கடி. இந்த நெருக்கடியிலே யாரெல்லாம் சரியாக முடிவெடுத்தார்களோ, அப்போது அண்ணன் ஆரம் வீரப்பன் அவர்களுடைய தலைமையிலே அப்போது பெரும்பாலான எம்எல்ஏக்கள் கூடி ஜானகி அம்மாள் அவர்களுடைய அரசாங்கத்தை அமைத்தார்கள். 33 எம்எல்ஏக்களோடு நாங்கள் அம்மா அவர்களை பொதுச் செயலாளராக்கி 16 மாவட்ட செயலாளர்கள், 18 மாவட்டம், அப்போது 16 மாவட்ட செயலாளர்களிடம் அம்மாவை பொதுச் செயலாளராக தீர்மானம் நகலில் நான் தான் கையெழுத்து வாங்கினேன். அப்போ ஆட்சியை அவர்கள் கொண்டு போனார்கள். கட்சியை நாங்கள் 18ல் 16 மாவட்ட செயலாளர்களை கையெழுத்து வாங்கி அவர்களை, அம்மா அவர்களை பொதுச் செயலாளராக அப்போது அந்த மாவட்ட செயலாளரை வைத்து தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். முதலமைச்சரும் அமைச்சர்களும் உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதுக்கும் கட்சிக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டதற்கும் காரணம் மத்திய அரசோ பிஜேபியோ இருக்கலாம் என்று சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கல. ஏன்னா அரசியலில் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு அபிலாஷைகள் உண்டு. அந்த அபிலாஷைகளின் விளைவு, அந்த ஆசைகளின் விளைவு, அதுதான் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்க ஒழிஞ்சு மற்றவர்களை குறை சொல்லி பயனில்லை. மற்றவர்களை குறையும் சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு அடுத்தவங்களை குறை சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால் நிச்சயமாக வேறு யாராலும் சொல்லிட்டு போகலாம், குறை நான் சொல்ல மாட்டேன். இப்போ கட்சியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் எடுத்திருக்க அந்த நிலைப்பாடுங்கிறது துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் தான் நேரடியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ துணை பொதுச் செயலாளருக்கு உங்களுடைய ஆதரவு இப்போதும் தொடருதா? உங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு என்ன? கட்சி நடவடிக்கைகளை யார் கையில் எடுத்து செய்கிறாங்களோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ ஹவ் பின் வெயிட்டிங் ஃபார் சின்ஸ் 1 year, 1 வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் எல்லார்ட்டையும் பேசிட்டேன். அது ஏன் கட்சி நடவடிக்கை நடத்த மாட்டேங்கிறீங்க, ஏன் கட்சி அப்படி இருக்குது? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட கூட்டம் போட்டுட்ருக்காரு, வர்ற கூட்டத்தை வச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னு எல்லார்ட்டையும் பேசி பார்த்துட்டேன். தினகரன் அதுக்கு தயாராக வந்தார் நான் நடத்துகிறேன் என்று. அதனால் என்னுடைய ஆதரவு தொடரும். கட்சி நடவடிக்கை கீழே போட்டால் என்னுடைய ஆதரவை நான் நிறுத்திக்குவேன். உங்களுக்கு ஆதரவு தொடரும்னு சொல்கிறீங்க. திரு தினகரன் அவர்களை சற்றக்குறைய 40 எம்எல்ஏக்கள் பார்த்து நேரடியாகவும் மறைமுகமும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் நிலைப்பாடு எடுத்திருக்கிறப்ப இந்த ஆட்சி நிலைக்குமா, தொடர்ந்து ஆதரவு கிடைக்குமா? இல்லை, உங்களுக்கு அவசர கோலத்தில் அள்ளி பூசுபவர்கள் நாங்கள் அல்ல. அதுவும் உங்களுக்கு யாரும் 2 பேர் சொல்லலாம், அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு, அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். தெளிவான முடிவு தான் அவங்களுக்கு. தெளிவான முடிவுன்னா இந்த அரசாங்கம், அம்மாவின் அரசாங்கம் 4 ஆண்டு காலங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யும். அதற்கு எந்த பங்கமும் வந்து விடாத அளவிற்கு தான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எங்களுடைய நடவடிக்கைகள் கட்சி நடவடிக்கைகள் தொண்டர்களை அனுபவிப்பது, அதுதான். அரசாங்கத்திடம் போய் மோதுவது, மந்திரிகளோட மோதுவது, முதலமைச்சரோட மோதுவது என்பது கிடையாது. இப்போ ஒரு கட்சியும் ஆட்சியும் ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்குது. இந்த நெருக்கடியான நிலை ஒரு தீர்வு பெற்று முழுமையாக ஒரு பயமின்றி நடைபெறுறது கட்சியும் ஆட்சியும் இதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் பிடிக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ரஃப்லி அரவுண்ட் 3 months, அவ்வளோதான். 3 months
தமிழகத்தினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழக உரிமைகள் வந்து தொடர்ந்து பறிபோயிட்டு இருக்கு. தமிழக அரசு வந்து சரியாக செயல்படலைங்கிற ஒரு 3 மாதத்தில் தெளிவு பிறக்கும் அப்படின்னு திவாகரன் சொல்றாரு. திரு சத்யன், இதை பன்னீர்செல்வம் அணி எப்படி பார்க்கிறது இந்த மோதலை? இது வந்து 2 தரப்புக்கும் நடக்கிறதுல ஒரு கோரிக்கையை, குடும்பத்தை விலக்கி வைக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை அந்த அணி ஏற்றுக்கொண்டது. எனவே எங்களுடைய கோரிக்கையில் 2 கோரிக்கையில் ஒரு கோரிக்கை முழுமையாக நிறைவேறிடுச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா? அல்லது குடும்பத்திலேயும் சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க, மற்றவங்களை ஏற்றுக்கொள்றதுல பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறீங்களா? உங்களோட பார்வை இதில். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான். இந்த குடும்பத்தை நீங்கள் வந்து கட்சியில் உறவிட்டீங்கன்னா கட்சிக்கும் ஆட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதமான நல்லதும் நடக்காது என்பதற்கான உதாரணங்கள் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக நாங்கள் குறிப்பிட்டால் போல் இது வந்து பினாமி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது, பினாமி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறிய பொழுது யாரும் நம்பவில்லை. ஒரு 6 மாதம் கழித்து பினாமி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் என்னை தூற்றுகிறார்களே, தொண்டர்கள் என்னை தூற்றுகிறார்களே என்று விழித்தெழுந்து என்ன செய்வது என்பதுக்கான கட்ட நடிப்பு. இது வந்து அவங்களுடைய அணி, அஇஅதிமுக அம்மாவின் அணியில் உள்ளிருக்கும் பூசல், அது வெளிவந்திருக்கிறது. அவ்வளவுதான். இன்று எங்களுடைய அண்ணன் அவர் சின்னது பூசல்ன்ற வார்த்தை வந்து அப்படியே அவங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லாம ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தான் சண்டை. இத வந்து உச்சக்கட்ட சண்டை, ஒண்ணும் இல்லாத ஒரு சின்ன விஷயம் பாக்குறீங்களா? உச்சக்கட்ட சண்டைன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா எங்களுடைய அண்ணன் இன்று கூறியது போல் 2 கோரிக்கையை தான் வைத்தோம். இன்று பல விஷயங்கள் பேசுகிறார்கள், பல விஷயங்கள் நம்ம கேட்கும்போது மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. உண்ணும் உணவை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அவர்களுடைய முகம் ஞாபகம் வரலையான்னு கேட்கிறாரு. எனக்கு உண்ணும் உணவை எடுக்கும் போது எனக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஞாபகம் தான் வருது. அவர்கள் மறந்து இல்ல, நான் பேசி முடிச்சேன் உடனே அதுக்கான ஒரு விசாரணை வைப்பதை இவர்கள் வந்து எதுவுமே முதலாவதாக பேச மாட்டேங்கிறார்கள். ஆனால் ஆட்சி நான் நடத்துகிறேன், எனக்கு ஆட்சியை நடத்த விட மாட்டேங்கிறார்கள் என்று ஒருவர் குற்றம் சாட்டுகிறார். இன்னொருவர் என்ன சொல்கிறார், இல்லை ஆட்சியை நீ நடத்த இருந்தாலும் பின்புலம் இருந்து நான் இயக்குகிறேன் என்று கூறுகிறார்கள். இவர்களுடைய சண்டையோடைய உச்சகட்டம் இன்று வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கே நாம வைத்த 2 தீர்மானம், நாம கேட்டது என்ன, 2 தீர்மானம் போடுங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மறைந்ததுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வைங்க, இந்த குடும்பத்தை ஒதுக்கி விட்டோம் என்று கூறுங்கள் அப்படின்னு சொன்னோம். இனி குடும்பத்தை ஒதுக்கி விட்டோம் என்பது கூட 10ஆம் புஸ்லியாக வேண்டும் என்றே மிகவும் சாதுரியமாக, அதாவது சில நிதர்சன உண்மைகளை மறைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு போட்டிருக்க தீர்மானத்தில் 5 ஆண்டு காலம் அவர் இல்லை, மெம்பராக இல்லை, அதனால் அவரை நீக்கி வைக்கிறோம் என்றால் அந்த விதி திரு சசிகலா அவர்களுக்கும் சேர்ந்துதானே பொருந்தும். அவருடைய 5 ஆண்டு வந்து மார்ச் மாதம் முடியறதுக்கு முன்னாடி தானே நீங்கள் பொதுச் செயலாளராக நியமனம் பண்ற மாதிரி சொன்னீங்க. அப்போ அது அவர்களுக்கும் பொருந்தும் அல்லவா? அதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. 2வது என்ன சொல்றீங்க, எலெக்ஷன் கமிஷன் முன்னால் பெண்டிங் இருக்கிறது, பல பேர் வழக்குகள் போட்டிருக்கிறார்கள், வழக்குனால் அவரால் செயலாற்றவில்லைங்கிறார். இன்று எலெக்ஷன் கமிஷன் RTI மூலமாக சொன்னது என்ன, அம்மா அஇஅதிமுகவில் அம்மா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது எங்களுக்கு கட்சியினிடமிருந்து லெட்டர் வந்தது, அதிகாரப்பூர்வமாக இவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்று லெட்டர் வந்திருக்கிறது. இவர்களை பொறுத்தவரை திருமதி சசிகலாவை பொறுத்தவரைகளுக்கும் என்னை நியமித்திருக்கிறார்கள் என்று அவராக தான் கடிதம் போட்டிருக்கிறார் என்று கொடுத்திருக்கிறார். நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் தான், நீங்க ப்ராசஸை ஃபாலோ பண்ணல, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல, எதுவுமே கரெக்டா செய்யல, இது வந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் மக்களுக்கும் நல்லதல்ல அப்படிங்கிற சொன்னதை 6 மாசம் கழித்து இன்று மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய உச்சக்கட்ட சண்டை இது. நீ ஆட்சி நடத்துவாய், நான் உன்னை பின்புலம் இருந்து இயக்கிறேன். இன்று அவர்கள் கொடுக்கும் பேட்டியிலும் ரொம்ப தெளிவாக தான் சொல்லிக்கிறார்கள், நான் உறுப்பினர் இல்லை, ஆனா நாங்கள் தான் நிழலை நாடித்தான் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உருவத்தை அழிச்சிட்டீங்களே, அந்த உருவத்துக்கு ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா, அந்த உருவத்தை உருவாக்கியவர்கள் நான் தான் என்று அம்மா இருந்தபோது பேசுவதற்கு இயலாத ஆட்கள், அம்மா இருக்கும்போது, நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை, நான் பல பேர் லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்கு, அம்மா இருக்கும்போது வாய் திறக்காத ஆட்கள் இன்று அம்மாவையே ஏசி பேசும் அளவிற்கு, இல்லை அவர்கள் செய்யவில்லை, அவர்களுடைய ஆளுமையில் சிறந்தவர் இவர்தான், அவரையே உருவாக்கியவர் இவர்தான் என்று பேசுவது என்பது என்னை போன்ற அஇஅதிமுக அடிப்படை தொண்டனுக்கு மனவேதனையும் மனதில் மிக வலியும் அளிக்கிறது. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க நிதர்சனமான உண்மை. இன்று கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு சரியான ஆளுமை வேண்டும் என்று அன்னைக்கே பிப்ரவரி 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில கூட்ட தலைமை கழக நிர்வாகிகள் கூடி தினகரனை ஒதுக்குனதை நீங்க வந்து கண்துடைப்பு நாடகம் அப்படின்னு தான் பாக்குறீங்க. இது ஒரு ஆணித்தரமான நடவடிக்கை இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. பாதி கிணறு தான் வந்திருக்கீங்க, மீதி கிணறு தான் வரணும். கட்சி உருப்பட வேண்டும் என்றால், ஆட்சி செழுமையாக நடக்க வேண்டும் என்றால், அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. பேச்சுவார்த்தை இழுபறி,
திரைமறைவுல பேச்சுவார்த்தைகள் இல்ல, இது நடக்கிறதா? ரெண்டுத்தையும் முடிச்சா பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லியாச்சு. இது நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு 6 மாதம் 60 நாள் வாய்ப்பு கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் சேரல. வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அவங்க யாரு சார்? இல்ல சேரல. அதிமுக கட்சி என்பது தொண்டர்களால் இல்ல நான் ஒதுங்கிக்கிறேன்னு அவர் சொன்னாரே, ஏன் நீங்க சேரல? ஒரே ஒரு விஷயம், அவரோட நியமனமே செல்லாதுங்கும் போது அவர் யாருங்க நான் ஒதுங்கிக்கிறேன் நீங்க சேருங்கன்னு சொல்லி அதிகாரத்துக்கு வந்து பயன்படுத்துற மாதிரி. ரெண்டு கோரிக்கைன்றது, ஒரு கோரிக்கை அவங்க சொல்லும் போது அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் சின்னம்மாவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துக்கு முன்மொழிஞ்சவர், அவர் தான் சின்னம்மா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வீட்டில் கொண்டு வந்து, அன்னைக்கு அம்மா சின்னம்மா வந்து பொதுக்குழுக்கு போல வீட்டில் இருக்காங்க, அவர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. நிர்பந்திக்கப்பட்டேன் என்று தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து இல்ல இல்ல அவர் தான் கொண்டு போய் பழைய கதையை வந்து அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் 2 நாள் பொறுத்து சொல்றாரு. அத அவர் வந்து ஒரு சின்ன குழந்தைய ஒரு சாதாரண ஒரு 60 நாள் கெடு கொடுக்க முடிந்தவருக்கு 2 நாள் கெடுவில் உங்களுக்கு வந்து நீங்க வந்து விசாரணை கமிஷன் வைக்கலாம் ஏன் சொல்லல? இல்ல தேவையில்லைன்றது அவருடைய தொடக்கத்துல 1.5 கோடி தொண்டர்கள் மட்டுமல்ல 8 கோடி தமிழர்களின் மனதில் இருப்பது ஒன்றுதான். அம்மாவுடைய சாவில் மர்மம் இருக்கிறது. அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது அன்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தந்தி டிவி மிஸ் திருமதி பாண்டே அவரோட நேரடி பேட்டையில அந்த சம்பவத்துல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இல்ல இல்ல இவர் தெளிவா சொல்லிருக்காரு. இவர் மாத்தி இன்னைக்கு கூட இல்ல இல்ல அவர்கள் கூறியதை அதெல்லாம் சந்தர்ப்பமா சொல்லப்படல. இல்ல அவர் என்ன சொன்னார், பன்னீர்செல்வம் அவர்கள் நமக்கு அளித்த ஒரு பேட்டியில கூட உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கான்னு ஸ்பெசிபிக்கா கேட்கும்போது எனக்கு சந்தேகம் இல்ல, மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறார். அதை கடந்து வந்துட்டு திரு தனியரசு அவர்கள்ட்ட கேட்கணும். திரு தனியரசு, நீங்க உண்மையிலே தனி அரசா இப்ப இருக்கீங்களா அல்லது இந்த அரசுக்கு ஆதரவா இருக்கீங்களா? கட்சிக்கு தினகரன் திவாகரன் இந்த தரப்புக்கு ஆதரவா இருக்கீங்களா? இந்த மோதல்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தனிமைப்பட்ட அரசு இல்ல கொஞ்சம் உண்மையிலே வருத்தமான தனித்த அரசு. இப்ப நம்ம ஓபிஎஸ் அண்ணா போகும்போது கூட எங்களுக்கு அப்படி ஒரு அவர் மேல ஒரு கோவம் இருந்துச்சு, இப்படி அண்ணா வந்து கட்சியை உடைச்சிட்டாருன்னு, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டாரு அரசுக்கு அல்லது கட்சிக்குன்னு. ஆனால் இப்போ இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை தருகிறது. ஏன்னா நாங்கள் அவ்வளவு உலகமே எதிர்த்த பொழுது கூட மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மக்கள் நல்ல அரசை உயிருக்குயிராக அவங்க உயிரை கொடுத்து உருவாக்கின அரசை நாங்கள் எல்லா எதிர்ப்புகளையும் மீறி மாண்புமிகு சின்னம்மா நம்ம டிடிவி அண்ணா இருக்கிற நம்ம எடப்பாடி அண்ணா எல்லாம் இணைந்து ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த அரசை நிறுவனத்தில் இந்த மிக அளப்பரிய பங்காற்றிய எங்களுடைய தோழமை கட்சிகள் உட்பட்ட நாங்கள் தோழமை இயக்கங்கள் அன்சாரியோ கருணாசோ நாங்கள் எல்லாரும் கூட இந்த அரசை உருவாக்கி அது அந்த உருவாக்கியுடைய அறுவடை செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் மீண்டும் இந்த நம்முடைய டிடிவி அண்ணனுக்கும் அல்லது நம்ம எடப்பாடி அண்ணனுக்கும் இருக்கிற இந்த முரண்பாடு அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய. இப்போ நான் ஓபிஎஸ் அண்ணன் பிரிஞ்ச போதும் கூட எங்களுக்கு அப்படி வருத்தம் இல்லை, எங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு, உறுதி இருந்துச்சு இந்த அரசு நிறுவனம்னு. உலகமே எதிர்த்த பொழுது ஆட்சியை கவிழ்க்கணும் எவ்வளவு குற்றச்சாட்டுகளை வந்த பொழுது கூட என்னால எதுவுமே அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். அது வந்து நீங்க திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாரு, அஇஅதிமுக நம்பிக்கை வாக்கெடுப்புல என்ன நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து எதிர்த்து ஓட்டு போட்ட போது கவுளாதுன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டாரா? அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பும் போது கூட என்ன சொன்னோம், நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்பிக்கை கோர்றப்ப எதிர்த்து ஓட்டு போட்டு நாங்க இந்த ஆட்சி கவுளக்கூடாதுன்னு நினைச்சோம்னா என்ன சார் மக்களின் குரலை அப்பொழுது கேட்கணுங்கிறத பதிவு பண்ணணுங்கிறதுக்காக ஆட்சி கவுளாதா? இல்ல உங்களோட இன்னொரு 20 எம்எல்ஏ வந்திருந்தா அன்னைக்கு ஆட்சி கவுந்திருக்காதா? அன்னைக்கு 20 எம்எல்ஏ வந்து ஆட்சி கவுந்திருக்கு பதில் ஆட்சி கவுருமாங்கிற இடத்துக்கே போயிருக்காது. தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்கள், சரியான தலைமையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும், அவ்வளவு வலிமையான கட்சி ஆட்சி இல்ல சரியான தலைமையில தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும். என்ன சொன்னாரு, தலைவரா என்னை போடணும் இல்லை, மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நீங்க தலைவரா போடுங்க, ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று அன்னைக்கு சொன்னாரு. ஒரே ஒரு நிமிஷம், அன்னைக்கு கோரிக்கை ரகசிய வாக்கெடுப்பு என்ன சொன்னாரு, என்ன முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க வேணா, யார முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தால் நான் ஒத்துக்கிறேன். கட்சி அவங்க குடும்பத்தை தவிர மீது யாரனாலும் இவர் சொல்ற மாதிரி எடப்பாடியை வந்து சின்னம்மா முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க, அப்போ ஒத்துன்னு கட்சி சேர்ந்து போக வேண்டியது அன்னைக்கு. ஏன் சார்ல முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தான்னு சொல்றீங்க, அப்ப ஏன் சேரலான்னு கேக்குறீங்க? 2 கோரிக்கையை வச்சுக்கோங்க, கோரிக்கைக்கு பதில் சொல்ல மத்த என்ன சொன்னீங்க, நீங்க என்ன சொன்னீங்க? தனி அரசருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இல்லையா? திராவிட முன்னேற்ற 3 பேருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கூட சில பேர் இப்ப அதிமுகவுக்கு ஆட்சி மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு.
என்ன அபிப்பிராயம் இருக்கு? நல்ல அபிப்பிராயம் இருக்கு. இந்த கட்சியில் சேரலாம்னு கூட விருப்பம் இருக்கு. ஆனா ஓபிஎஸோட அணியில் இருக்காங்க பாருங்க, அதுல இருந்து ஒரு ஆள் கூட இனிமேல் நம்ம டிடிவி அண்ணனோ எடப்பாடி அண்ணனோ திவாகரனா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சி மிகப்பெரிய மக்கள் ஆதரவு மக்கள் ஆதரவு பெருகிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கவர்மெண்டா இருந்தா கூட சேகரண்ணனே நல்லாட்சி சொன்னார். இப்போ எடப்பாடி பரவாயில்ல பாராட்டுறாங்கன்னா அந்த ஒரு மூத்த பத்திரிகையாளரை எனக்கு அவரையும் சாட்சி கலைச்சிட்டீங்க. அவரே சொல்றது பெரிய விஷயம் இல்ல. சரி, அவரே சாட்சி கலைச்சிட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசை நாடே வரவேற்கிற இந்த அரசை ஓபிஎஸ் அண்ணன் மட்டும் இந்த அரசை பாராட்டது மட்டுமல்ல, பாராட்டாட்டி பரவாயில்ல, எதிர்த்து போராட்ட இருக்கிறார். ஏங்க அவர் உட்கார்ந்த நாற்காலி, அவர் உட்கார விரும்புற நாற்காலி, அதை எப்படி அவர் ஆதரிப்பாரு? இதே அம்மாவுடைய அரசு நீங்க இப்ப எப்படி இவங்க இணைவாங்க? இப்ப நீங்க இதுல அடிப்படையில் சேகருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் வந்து பத்திரிகையாளர், முதலமைச்சர் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிறவர். பன்னீர்செல்வம் அந்த சீட்ல உட்கார்ந்தவர், அதன் பலன்களை அனுபவித்தவர், அந்த அதிகாரத்தை பறிகொடுத்தவர். அப்படி வச்சுட்டா இப்ப நம்ம கோவை சத்தியன் மாதிரி அல்ல இருக்கிற ஒட்டுமொத்த பன்னீரனுடைய அணியில் இருக்க ஒரு நபர் கூட தொண்டர்களை தவிர இந்த மாதிரி தொண்டர்களா இணையம்னு விரும்புறாங்க. பாவம், ஏன் ஓபிஎஸ் என்ன டிலே பண்றாரு, தாமதிக்கிறாரு அப்படின்னா இவருக்கு நல்ல எண்ணம் இல்ல. இவர் வந்து மேல யாரோ பேச கேட்டுட்டு டெல்லியில அல்லது இன்னொரு பேச கேட்டு இந்த மாதிரி இணைய மறுக்கிறார். அப்படிங்கிறதுல தொண்டர்கள் பொதுமக்கள் வந்து உண்மையிலேயே ஓபிஎஸ் என்ன மேல இருந்த முதல்ல இருந்த அந்த ஒரு அபரிமிதமான ஒரு அபிமானம் இப்ப இல்ல. தர்ம யுத்தத்துக்கு ஆரம்பத்துல இருந்த இப்ப இல்ல. அது தர்ம யுத்தம்ங்கிறது இப்ப இவங்க நடத்துறதா தர்ம யுத்தம். யார் இப்ப எடப்பாடி ஐயாவும் டிடிவி அண்ணனும் நம்ம திவாகரனா இப்ப எல்லாரும் இப்ப இந்த அணிதான் ஒரு தர்ம யுத்தத்துக்கான அணி. யார் தர்மம்னா எந்த அநீதிக்கு எதிரான அதிகாரத்துக்கான போட்டி, அதிகாரத்துக்கான சண்டை. பெரிய தர்ம யுத்தம் யுத்தத்துல அவர்களுக்கு தயவு செஞ்சு இப்ப நடக்கும் தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடக்கும் சண்டையை தர்ம யுத்தம் என்று சொல்லிவிட வேண்டாம். தர்ம யுத்தம் வந்து காப்பிரைட் பன்னீர்செல்வத்துக்கு மட்டும்தான். சொல்ல விரும்புகிறேன். கிருஷ்ணருக்கு அடுத்தது பாண்டவர்களுக்கு அடுத்தது இவங்களுக்கு தான் தர்ம யுத்தம். அதாவது உண்மையிலேயே கோரிக்கையை தான் வைத்தோம். கோரிக்கைக்கான காலங்கள் இவங்க பக்கமும் எடுத்துக்கிறாங்க, இந்த பக்கமும் நடக்குது. குழு அமைக்கப்பட்டன, குழு கலைக்கப்பட்டன, எல்லாம் சரி. குழு பேசவே இல்லை, அதிகாரப்பூர்வமா இரண்டு குழுவும் கூடி பேசவே இல்லை. உங்க டிமாண்ட் என்ன? சொல்ல வரேன், இப்ப அதைத்தான் சொல்ல வரேன். அது குழு அமைக்கும் போது கூட பன்னீர்செல்வத்திற்கு அணியில் 5 அமைச்சர்கள் சொல்லி ஊடகங்கள் மூலமா தான் தகவல் வருது. இன்னைக்கு கூட ஊடகங்கள் மூலமா தான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாங்க, இதை தலைவர் அமைக்கிறாங்கன்னு. சரி, இந்த நிமிஷத்துல உங்க அணியை சேர்ந்த மாஃபா பாண்டியராஜன் டெல்லியில இரு அணிகளும் இணைவதற்கான சூழல் உருவாகி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பன்னீர்செல்வமும் டெல்லியில இருக்கிறாரு, பழனிசாமியும் டெல்லியில் இருக்கிறாரு. டெல்லி ஒரு தந்திர பூமி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் கடந்த காலத்துல. டெல்லியில ஏதேனும் மந்திரம் பாதி கிணறு வந்திருக்கிறார்கள், மீதி கிணறு டெல்லியில தாண்டிடுவாங்களோ? அதே அவங்க கையில தான் இருக்கு. நம்ம கோரிக்கை வைத்தா நம்ம இணைவதற்கு இயல்பாவே இப்ப இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு வந்திருக்கிற சோதனை என்பதை சுயமாகவும் இப்ப இல்லை, இது வெளியிருந்து இயக்கப்படுறாங்க. குறிப்பா டெல்லின்னு தெரியும். இப்ப நீங்க அதை எவ்வளவு பிளவுகள் உருவாக்கணும், அதில் யார் தலைமை பொறுப்பு வரணும், யாருடைய தலைமையில் இந்த அரசு நடக்கணுங்கிறத பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் அங்க இருக்காரு. யார் வரக்கூடாதுங்கிறது, யார் அகற்றப்படணும், யார் வரணுங்கிறதையும் பாஜக அரசு அல்லது மத்திய அரசு அல்லது பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணுதுங்கிறதுல அப்பட்டமான உண்மை. அது அதுல யாரும் தனி அரசு மடியில வந்து கனம் இருக்குல்ல அப்படின்னா வடியில பயம் இல்லை. நீங்க டெல்லியில இதை விட பெரிய வலுவான சர்க்கார் இருந்தா கூட இவங்கள்ட்ட பிரச்சனை இல்லைன்னா இவங்க ஏன் மத்தியில இருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்றது கட்டுப்படணும்? நீங்க உங்க பிரச்சனைக்கு ஏன் நீங்க இன்னொரு கட்சியை குறை சொல்றீங்க? ஒரு விஷயம், அதாவது இப்ப மடியில கணம் இல்லைன்னா இப்ப நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடப்பாடி ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த மடியில கணமோ அல்லது பயம்னு இல்லை. நீங்க லல்லு பிரசாத் யாதவுக்கும் பயம் வருது, நம்ம மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி அம்மாவுக்கு பயத்தை ஊட்ட முடியும். அவங்கெல்லாம் மக்கள் சக்தி கொண்ட தலைவர்கள், எதிர்கொண்டு நிக்கிறாங்க. கெஜ்ரிவாலோட பெரிய ஆகுனார் இந்தியாவில் வாய் திறக்கிறாரு. அப்ப டெல்லியில் ஒரு அரசாங்கம் இருக்கா, ஒரு முதலமைச்சர் இருக்காரு, யாருக்காரு தெரியுமா? கெஜ்ரிவால் ஒரு ஆளு. நாராயணசாமி வாய் திறக்க முடியாது, அதுதான் பாஜக அரசு. வாயை திறந்தா என்ன கிடைக்கும்னு தெரியும். சிவகுமார்னு ஒரு ஆளு பாஜக அகமதாபாத்தில் குஜராத்தில் ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு எம்எல்ஏ வந்தாலும் தங்க வச்சுட்டு சோறு வாங்கிட்டு வர போறாரு. ரைடு அப்போ அவன் குடும்பத்தையும் சலிச்சு எடுத்து
இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் மடியில கதை இருந்திருக்கு. இப்ப அவரும் ஒரு தர்ம யுத்தத்தை நடத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறாரு. அதுதான் இப்ப இருக்க ஏரியா ஒரு பயத்திலையும் ஒரு ஆசையிலையும் பயம் ஏன் சார் வரணும்? ஆட்சி சாதாரணத்துல மக்கள் ரோட்ல நடந்து போறவனுக்கு பயம் வந்தா நியாயம். முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, அமைச்சர் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு, அதிகாரத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு என்ன பயம்? முன்னாள் முதலமைச்சருக்கு என்ன பயம்? தண்ணி குடித்தாக வேண்டும். எலெக்ஷன்ல நடந்த குளறுபாடுகளுக்கு கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் பேர் சாப்பிடலையா? இங்க பாரு ஐயா, இல்ல தண்ணி குடிக்கணும், கிணத்தோட தண்ணி. ஒரே நிமிஷம், கிணத்து தண்ணியான்னு கேக்குறாரு. ஆனா ஒரு நிமிஷம், மத்திய அரசாங்கத்துல ஒரு 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 துணை ஜனாதிபதி குடியரசுத் தலைவரா வெங்கையா அண்ணா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். நம்ம 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 நல்ல மனுஷன் தான், வேண்டிய ஆள் தான். அதுக்கு ஒரே நேரத்தில் ஒரே விமானம், ஒரே நேரத்தில் தான் ஓபிஎஸ் அண்ணனும் எடப்பாடி அண்ணனும் அழைக்கப்படுறாங்க. ஒரே நேரத்தில் அங்கே போகிறது, ஒரே நேரத்தில் வர்றது. எவ்வளவு வேகமாக பள்ளிக்கூடத்தில் துள்ளி குதிச்சு குழந்தை விடுற மாதிரி ஒரு முதலமைச்சர் அல்லது முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய அங்கே சாக்லேட் கிடைக்குமா? இல்லை, அது பாவம் இல்லை, பயமும் அல்லது ஒரு ஆசை. ரெண்டு வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படி. ஆனால் அம்மா இந்த அந்த அதிமுக அந்த ஆட்சி கட்டுக்கோப்பா அரசு கட்சி ரெண்டையும் அவ்வளோ வலிமையா வச்சிருந்த புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு காரணம் எந்த எம்எல்ஏவும் தேர்தலை விரும்பல. இல்ல அது தேர்தல் மட்டும் இல்ல, நான் உண்மையிலேயே சத்தியமா நான் நேசிக்கிறது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நான் முதலமைச்சரா பாக்குறேன். 122 சட்டமன்ற உறுப்பினர்களையும் முதலமைச்சராகவே பாக்குறேன். அவங்க 12 பேரை கழிச்சிட்டீங்க. 12 பேர் ஆட்சி கவிழ் கவிழ பாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து அவங்களே எதிரியா இருக்காங்க. அதாவது அவங்க துரோகியா இருக்காங்க. யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஆட்சி நடத்துவதற்கு, அரியணையில் அமைத்துவதற்கு வாய்ப்பளித்து அதற்கான தன்னுடைய உயிரை விட்டவர்கள் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்போ தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இதை முதலாக குலைக்க ஆரம்பித்தது யார் என்று. பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆசைப்பட்டு பின்னர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு முடிச்சதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கணும். பொதுச் செயலாளர் ஆசைப்பட்டு அடுத்து முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டு இன்று இந்த அலங்கோலகத்துக்கு யார் காரணம் என்று தமிழக மக்கள் தெளிவாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர் சொல்ற மாதிரி நம்ம ஆட்சியை கலைக்க முடிவு பண்ணார் அப்படி இல்லை. நாம கேட்டது சரியான நிர்வாக திறமையுள்ள மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைமை வேண்டும். அந்த தலைமை தான் அதிமுகவுக்கு வேண்டும் சொன்னதுதான். அதைத்தான் நம்ம சொன்னோம். அதாவது மக்களால் அங்கீகரிக்கப்பட்டால் அல்லது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பன்னீர்செல்வத்துக்கு எந்த யோகியதும் இல்லை. நீங்க பேசாதீங்க, நான் பேசிட்டு சொல்ல குறுக்கு அரசியல் ஆகிறது உங்ககிட்ட கத்துக்க தேவையில்லை. திருப்பதியில போய் சேகர் ரெட்டியோட மொட்டை அடிச்சுட்டு வந்த போட்டோ வெளியே வரலன்னா பன்னீர்செல்வமா இருந்திருப்பாரு. நீங்க அந்த போட்டோ மத்திய அரசாங்கம் கிட்ட மாட்டிட்டதுனாலதான் இன்னைக்கு பன்னீர்செல்வம் இந்த நிலைக்கு போனாரு. இன்னைக்கு அவர் பேசல சொன்னாரு, சின்னம்மா அவர்கள் 5 வருஷம் இல்லைன்னு. அதிமுகவினுடைய வரலாறு தெரிஞ்சவர்கள், அதிமுக சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் எல்லாரும் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க, அம்மா சேர்த்திருக்காங்க. ஆனா சின்னம்மா அவர்களை மட்டும்தான் இவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நான் முடிச்சிடுறேன் சொன்னவங்க. அதனால அவங்க ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் என்னைக்கு நீக்கினாங்களோ அன்னையிலிருந்து அந்த தொடருது. அதுக்கு அடுத்த செயற்குழுல சின்னம்மா கலந்துகிட்டாங்க, அந்த முன்வரிசையில் இருந்தாங்க. ஆக அவங்க தொடர்ந்து செயற்குழு உறுப்பினராக ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளாக இருந்திருக்காங்க. ரெண்டாவது, இன்றைக்கு அவர்களை தேர்ந்தெடுத்ததை நாங்கள் மறுக்கவில்லை, அது உண்மை. பொதுக்குழுவினுடைய நியமனம், அந்த பொதுக்குழு நியமனத்தை ரத்து செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. நான் முடிச்சிடுறேன். எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சத்யன் பன்னீர் தரப்புக்கு ஜெயலலிதா மட்டும் ஆதரவு, சசிகலா திவாகரன் எதிர்ப்பு. அவருக்கு உங்களோடது ஜெயலலிதா ஆதரவு, சசிகலா ஆதரவு, தினகரன் எதிர்ப்பு. செந்தமிழன் ஜெயலலிதா, சசிகலா, தினகரன் அவர் பேசுறப்ப நான் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன் சார். அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைமைனா பன்னீர் தலைமை ஏற்றுக்கொள்ளுங்க, நேரடியா சொல்லுங்க. சொல்றீங்க ஒரே தலைவர் ஜெயலலிதா மட்டும்தான். இல்ல இல்ல இல்ல, அம்மாவுக்கு இணையான தலைமை இல்ல, அதை நாங்க ஒத்துக்கிறோம். எல்லாரும் ஆவடியாரோட நேரத்தை எடுத்துக்கிறீங்க. ஒரே ஒரு இதை நான் சொல்லிடுறேன். இப்போ உங்க சொன்னதால சொல்றேன், எல்லாரும் ஏற்றுக்கொண்டேன். சின்னம்மா மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அம்மாவால் உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள், அமைச்சர்கள் எல்லாருக்கும் இவங்க தான் சின்னம்மான்னு சொல்லி அவங்களை அறிமுகப்படுத்தி மாண்புமிகு பொதுச் செயலாளர் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா தான்.
பேசுங்க அவர் சொல்லுங்க. அதே அம்மாவுக்கு மன்னிப்பு கொடுத்தவரும் சின்னம்மா தான். அது தப்பு கிடையாது சார். ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னா சண்டைகள் சச்சரவுகள் அவங்க ஆசைப்படல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஆசைப்படல. எங்கயாவது மக்கள் சூழ்ச்சி செய்கின்றனர் அது எனக்கு தெரியவில்லை சொல்லி அவங்க இது வரைக்கும் ஆசைப்பட்டே சொல்லல. நான் முடிச்சிடுறேன். இவங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்க அம்மா கிட்ட வச்ச பிரேயர். அதை வந்து எந்த இடத்துலயும் அவங்க வந்து அந்த அவங்களுடைய உத்தரவை ரத்து செய்யும் போது அம்மா குறிப்பிடலை. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க சொன்ன அறிக்கைகள் படி அது பத்திரிகையில வந்திருக்கிறது. அந்த அறிக்கையின் படி அவரை மீண்டும் சேர்த்துக் கொள்கிறேன் சொல்றதுக்கு அது ஒரு காரணம். பழைய கதை. சரி, இன்னைக்கு தினகரன் சொல்றாரு கிடைச்சத சுருட்டிக்கிறதுக்கு அமைச்சர்கள் பார்க்கறாங்க. இல்ல அதுதான் அவங்க மடியில வந்து மடியில கனம் இருக்கு. 5 யாருக்கோ 5 இந்த முடிவுக்கு வர்றாங்க. இன்னைக்கு சின்னம்மா அவர்களை நியமித்தது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்னைக்கு வரைக்கும். அதுதான் அது தேர்தல் ஆணையத்தில் விசாரணையில் இருக்கு. அதனால அன்னைக்கு தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு அடுத்த பொதுக்குழு கூடுகின்ற வரை அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டு கட்சியை வழிநடத்திய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உதவியாக இருந்த நிர்வாகிகள் இன்றைக்கு கட்சியை நடத்துறாங்க. அதுதான் கட்சியினுடைய நிலை. தினகரன் சொல்ற குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன? கட்சியை பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல, எல்லாரும் பதவியில் இருக்காங்க, கிடைச்சதை சுருட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபோர்ஜரியா சொல்றாங்க, 420s அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் சொல்ற எந்த நிலையிலிருந்து சொல்றாருன்றதுல இருந்து அவருடைய அதான் அவர் கேக்குறாரு, என் கூட வந்தாங்களே இன்னைக்கு நான் என்ன அப்ப தெரியாதா நான் நியமனம் பண்ணதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் 420 அப்ப இவங்க 420 தெரியாது. அப்ப தெரியாதா? இல்ல இல்ல ஒரே அப்ப தெரியாதா? இன்னைக்கு இத்தனை நாள் அவர் துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சாருடைய பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. நாளைக்கு அவர் டெல்லியில போய் சான்றோம், அதுக்கு முதல் நாள் கூட மிக அழகா பேட்டியை கொடுத்தாரு. இன்னைக்கு ஏன் பேட்டி கொடுக்குறாருன்னா, இந்த ஆட்சியை காப்பாத்தி உருவாக்கினவங்களுக்கு தான் அந்த வழி என்னன்றது தெரியும், போறவங்களுக்கு அதனுடைய கஷ்டம் என்னன்றது தெரியாது. அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க சின்னமாவும், அதுக்கு துணையாய் இருந்து பாதுகாத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது வழியில கோபத்துல வார்த்தைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து பெருசா இதுதான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு பெங்களூர் போனாங்க, மறுநாள் காலையில பெங்களூர் போய் ஆகணும். முதல் நாள் நைட்டு போய் கூவத்தூர்ல உட்கார்ந்து அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எல்லாரும் சொல்லி சொல்றாங்க. அவர் சொல்ற இந்த கவர்மெண்ட் வாஸ் கிரியேட்டட் பை ஹர் எங்க வேணா உட்கார்ந்து சொல்லலாம். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்க வச்சிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஐ வுட் சே இல்ல எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து கூவத்தூரில் சொன்ன பேட்டி இன்னமும் இருக்கு, எல்லா இடங்களிலும் ஆவணமா இருக்கிறது. சசிகலா அவர்களுடைய முன்மொழிதல் வழிகாட்டுதலின் அடிப்படையில் சட்டமன்ற கட்சி தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கவர்னர்கிட்ட போய் நான் வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோர போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதெல்லாம் ரெக்கார்ட், அதெல்லாம் விருப்பம் இருக்கலாம் தான் பேசியாரு. அன்னைக்கு அவங்க பேசினாங்க. அன்னைக்கே சொன்னா சரியான தலைமையை தேர்ந்தெடுங்க, அப்பதான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் மக்களுக்கு நல்லது. பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொல்றதுதான் சரியான தலைமை, ஏற்றுக்கொள்ற தலைமையா? தேர்ந்தெடுக்கல, நீங்க அனுபவிக்கிறாங்களே. இல்ல இப்போ யாரும் அனுபவிக்கல. பதவிக்காக பன்னீர்செல்வம் தான் பதவிக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு யாரும் அனுபவிக்கல. நான் சொல்ல வர்றது உண்மை. அதனால ஒரு வார்த்தை வருது, நான் உண்மை இன்னைக்கும் மக்கள் இதை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் தலைமையை சரியாக தேர்ந்தெடுங்க, மக்களுக்கு நல்ல செய்திகளை தலைமை சரின்னு வாதிட்டீங்க. இன்னைக்கு நீங்க லட்சுமிபுரத்துல கிணத்தை பாத்துட்டு இருக்காங்க. இன்னும் தலைமை சரியில்லைங்கிறீங்க நீங்க. அன்னைக்கு அதே தலைமை தான் சரி. கல்யாணத்துக்கு உதவி கேட்க போனா அவன் கொலை பண்ண வரான்னு புடிச்சு கொடுத்ததை பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அதாவது இன்றைக்கு இல்ல இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். இவரா அன்னைக்கு தலைமை சரி நீங்க சொன்னாங்கல்ல, அவருடைய வழிகாட்டுதலின்படி தான். இன்னைக்கு என்னைக்கு அந்த தலைமை என்னைக்கு ஏன் மாறிச்சு? இன்னைக்கு அந்த ஒரு கேள்வி ஒரே நிமிஷம். பொதுச் செயலாளரா சின்னம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ரிசைன்மெண்ட் போற வரைக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சின்னம்மா நல்லவங்களா தெரிஞ்சாங்க. சின்னம்மா அதுக்கப்புறம் தியானம் உட்காரும் போது எந்த பயத்துல போய் அவர் உட்கார்ந்தாரு, அதே பயம் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. பயத்துல தியானம் வருமா? பயத்துல தான் போய் தியானம் உட்கார்ந்தாரு. நிர்பந்தத்தின் பேரில் எந்த நிர்பந்தம்? சின்ன குழந்தையா எந்த பயத்துல போய் அவர் உட்கார்ந்தாரோ, எந்த பயத்தால போய் அவர் உட்கார்ந்தாரோ தியானம் சொல்லிட்டு அதே பயம் நீங்க ஆட்சியாளர்கள் எல்லாமே நாம வந்து கேலண்டரை பின்னாடி தள்ளி கடிகாரத்தை பின்னாடி தள்ளி ஒரு 90 நாள் 120 நாளுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பேசுவோம் சார். தெரியுதா சார்? அடுத்து என்ன நடக்குது? நான் தனியரசிட்டு இருந்து ஆரம்பிக்கிறேன். அடுத்து என்ன, நீங்க எல்லாரும் நிறைய சொல்லிருக்கீங்க. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய ஓட்டுக்கு வேல்யூ இருக்கு, இந்த ஆட்சியை தீர்மானிக்கிறதுல அவர் ஓட்டுக்கும் ஒரு பங்கு இருக்கு. இது கடிகாரத்துல பின்னாடி இருக்கிறத விட லுக் அஹெட் அப்படின்னு பார்க்கிறப்ப திவாகரன் ஒரு விதமான சமிக்ஞை சரார். கட்சி பணி நடக்கல, ஆனா கட்சிக்கு வந்து யார் பணியாற்றுறாங்களோ அவருக்கு ஆதரவு, அந்த அடிப்படையில் தினகரனுக்கு ஆதரவு. பட் இட்ஸ் எ கண்டிஷனல் சப்போர்ட்.
இல்லை அது நீங்கள் அவர் சொன்ன அதனால தான் நான் 100 விழுக்காடு தினகரன் சொல்கிறதுல திவாகரன் சொல்கிறதுல உடன்படுறேன். ஏன்னா அவர் கட்சியை வலிமையாக்கணும். ஏன்னா கட்சி வலிமை இல்ல உறுப்பினரே இல்லாம ஒருத்தர் சொல்றது உறுப்பினரே இல்ல அப்படிங்கறாரு. ஒரு கௌரவ ஆலோசனை முதலமைச்சர் என்னைய வந்து கேட்பாருன்றாரு. இது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் கிடையாது. இல்ல 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 இப்ப கௌரவ ஆலோசனை நம்ம பாப்போம். கௌரவ ஆலோசனை வழக்கம் தான் அது. பரவாயில்லைங்க. நம்ம எப்படி திவாகரனோட அந்த 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 பேட்டிக்கு அல்லது அந்த கருத்துக்கு வேல்யூ இருக்கு. அவர் நான் இன்னும் டச்சில் தான் இருக்கிறேன். முதல்வர் எங்க கூட பேசுறாரு. முதல்வர் நல்லாட்சிக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு வரியா அவங்க நல்லா தான் ஆட்சி நடத்துறாங்க. நல்லவர்கள் கையில் ஆட்சி உள்ளது. இப்ப சொல்லியிருக்கார் பேட்டியில் திவாகரன் சொல்றாரு. அப்ப இந்த ஆட்சி மேலே இன்னும் அவரு நம்புறாரு. அதே மாதிரி எடப்பாடியாவும் வார்த்தை தவிர தவறான வார்த்தை இன்னும் சொல்லலை. யாரோ அவரை நீங்க சொல்ற மாதிரியே கொஞ்சம் ஆசைக்கும் கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி ஒரு அச்சுறுத்தலுக்கும் இந்த இப்ப அரசு அல்லது அரசை இயக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி தவறா சொல்லலைன்னா நாங்க தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி கட்சியை நடத்தி வர்றோம். நமது கழகத்தில் வீண் குழப்பங்களை ஏற்படுத்த அவரால் வழங்கப்படும் அறிவிப்புகள் கட்சி நியமனம் வந்து அதிமுக தொண்டர்கள் யாரையும் கட்டுப்படுத்தாது. கழக தொண்டர்கள் அவற்றை நிராகரிக்கணும்னு சொல்றாரு. அது வந்து என்னது? முதல் கையெழுத்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய கையெழுத்து தான். தினகரன் அவர்களுக்கு வழங்கின பாராட்டு பத்திரம் அது. இதுல என்ன சிக்கல்னா கட்சியும் ஆட்சியும் ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கணுங்கிறதுக்கு நம்ம திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு அரசியல் வலிமைப்படுத்துறதுக்கு இது ஒண்ணுதான் காரணம். ஏன்னா நான் வந்து இப்ப சினிமா வந்து எல்லாரும் போய் சொன்னாங்க. நான் அப்பவே சொன்னேன். நான் இங்க பாருங்க, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியா முதலமைச்சர் அவர்களுக்கு வரணும்னு சொன்னேன். நான் இப்போ அது சினிமாவே பண்ண மிகப்பெரிய தப்பு. அது நான் பார்த்த உடனே சொன்னேன். ஒரு நிமிஷம் கூட நீ யோசிக்காதீங்க. இவ்வளவு பேர் வரணும் சொல்லணும் இந்த சடங்கு சாஸ்திரமெல்லாம் வேலையாகாது. ஓபிஎஸ் என்ன இடம் அல்ல. நீ முதல்ல சிஎம்மா அடுத்த நிமிஷம் பதவி ஏற்றிருந்தா ஒரு குழப்பமும் வந்திருக்காது. ஆனால் நான் அவங்க அதில் என்ன தயக்கம் தெரியல. பாவம் அவர் ரொம்ப தாமதப்படுத்தி சரி. இப்போ வந்து கட்சி வந்து தினகரன் துணை பொதுச் செயலாளராக வழி நடத்தினார். அவருடைய நியமனம் செல்லாது அப்படின்னாச்சு. இப்போ இந்த சிக்கல் இப்ப ஜெயக்குமார் சொல்றாரு கட்சியையும் ஆட்சியையும் எடப்பாடி பழனிசாமி வழி நடத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்லை? அதுல நெருடல் என்னன்னா உண்மையிலேயே ஆட்சியை மிகச்சிறப்பாக நிர்வகிக்கிறாரு எடப்பாடியாங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் பாராட்டுறாங்க. எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. எதிர்கட்சிகள் பாராட்டுறாங்க. நான் சொல்ல பிரதான எதிர்கட்சி உட்பட எல்லாரும் காங்கிரஸ் திமுக கூட சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாராட்டுறாங்க, வெளியிலும் பாராட்டுறாங்க, நம்ம மக்களும் பாராட்டுறாங்க, பத்திரிகைகள் பாராட்டுறாங்க. நீங்க செய்தியே பாக்குறது இல்லையா? சட்டமன்றத்தில் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றதை மட்டும் தான் காது கொடுத்து கேட்டுக்கிறீங்க. அவங்க கொடுக்குற அறிக்கைகள் பேட்டிகளை பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். தப்பா சொல்றாங்க. அவையிலே சொல்றாங்க அறிக்கையை நாங்க தப்பா சொல்றோம். உண்மையிலேயே இந்த அரசு நல்ல அரசு, எடப்பாடியா ரொம்ப நல்ல மனுஷன், எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம், அமைச்சர்கள் நல்லா உடனே வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கட்சியை எடப்பாடியா இன்னும் அந்த அந்த வெளிப்படையா இந்த குழப்பம் இருக்கிறனால எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தில் இந்த சிக்கல் இருக்குது. அப்புறம் பல்வேறு அணிகள் இருக்குது. அப்புறம் ஏற்கனவே இருக்கிற அந்த நீங்கள் சொன்னீங்களா அந்த பின்னாடி இருந்து ஒரு குடும்பம் இயக்குதுங்கிற மாதிரி அந்த குடும்பத்துக்கான ஒரு அங்கீகாரத்தை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொடுக்கணும். அல்லது அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு, கட்சி ஆலோசனைகள், வேறு வகையான அதிகாரம். ஒரு நிமிஷம் இல்ல அதை எப்படின்னா உங்க டர்ன்ல சொல்லுங்க அவருடைய கருத்தை சொல்லுங்க. அதை பேலன்ஸ் பண்ணி இருந்திருக்கணுங்கிற நான் அது உரிய மரியாதை. இதுவரையும் அவர் எந்த இடத்துல எதிர்த்து பேசலையே. வந்து இப்ப வெளியில ஜெயக்குமாரோ மற்ற அமைச்சர்களோ பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் வந்து தினகரனை விமர்சித்து பேசியிருக்காரு. இல்ல நல்ல இல்ல இப்ப கூட அவர் யாரும் எழுதி அவர் பண்ணிருப்பாரு. அவர் முதலமைச்சர் எப்ப இப்படி சொல்றீங்களா? கையெழுத்து போட்டு அதுக்கு இல்ல நல்ல மனுஷன் யாரோ அப்படி. ஆனா இந்த கட்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சியை அவரு முழுமையா தலைமையை நடத்துறதுக்கும் அவருக்கும் சங்கடம். யாருக்கு? முதல்வருக்கும். அதே மாதிரி அவங்க ஆட்சிக்கு உள்ள தலைமை இல்லாம தவிக்குதா கட்சி? இல்ல அதுல எந்த சந்தேகமே இல்லையே. தலைமைன்னு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொல்றோம். ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைமை, ஒரு வலிமையான தலைமை. ஆனா வெற்றிடம்னு ஒண்ணு இருக்காது. யாராவது ஒருத்தர் தலைவரா வருவாங்களே. வரலாறுல வந்து வெற்றிடம்னு ஒண்ணு கிடையாது. காற்று அதை நிரப்பும். அதுக்கான போட்டி தான். இப்ப அதுக்கான களம் தான். இப்ப சரி, யார் அடுத்து என்ன ஆகும்? இந்த ஆட்சிக்கு என்ன ஆகும்? தலைமையை யார் கைப்பற்றுவாங்க? மேலூர் கூட்டத்துல என்ன விடை கிடைக்கும்? அவர் சொல்ற விடை பின்னடைவெல்லாம் இருக்கு பாருங்க. இப்ப இதுக்கெல்லாம் இதனுடைய இந்த ஏற்ற தாழ்வு, இதனால ஏற்படுகிற இழப்புகளின் மூலமாக கற்றுக்கொண்டு பாடத்தை கற்றுக்கிட்டு இவங்க எல்லாரும் ஒன்று சேருவாங்க. ஒரு கட்டத்தில் இழப்புன்றது என்ன? ஆட்சி இழந்துட்டு தான் இவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்கிறது தான் இப்ப எல்லாத்தோட நிலை. இதுதான் எல்லா பக்கம் நடந்திருக்கு. ஆட்சி கலையும்ன்ற அளவுக்கு போயிடும்ன்றீங்க. சொன்னா கூட இப்படி ஆட்சி கலையாதுன்னு சொன்னா கூட அந்த அளவுக்கு இது போயிடும் நான் பயப்படுறேன். இப்படி கூட இவங்க இது 4.5 வருஷம் கழிச்சோ அல்லது அதுக்கு முன்னாடியோ எப்போ நாளைக்கோ கூட இதுக்கு கூட எல்லாம் தயாரா இருப்பாங்க. யார்? இந்த எல்லா அணிகளும் அதிகாரத்தில் இருக்கிறதுனால தானே நம்மளை இப்படி இவங்க மதிக்க மாட்டோம். அப்போ நம்ம எல்லாரும் சமமாகணும்னா என்ன பண்ணணும்? ஆட்சியை காலி பண்ணிடணும். அப்போ எதிரி வந்துட்டானா நம்ம எல்லாரும் ஒன்று கூடி பேசிக்கலாம். எவனுக்கு அதிகாரம் இருக்காது, அவன் சும்மா உட்காந்துருப்பான், பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஒன்று சேர்ந்துக்குவான்.
இதுல இப்ப ஏன்னா மாஞ்சி நீங்க போய் மாஞ்சி உட்கார வைக்கிறாரு நிதிஷ், ஒரு நிமிஷம் மாஞ்சி எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. வெறும் 15 பேர் ஆதரிக்கிறான் பீகார்ல. நான் தான் முதலமைச்சர் சொல்லி ஆட்சி மானம் கெட்டு அவர் தோத்து இப்ப எம்எல்ஏ கூட கிடையாது. நீங்க பீகார் முதலமைச்சரா? இது என்ன ஆசைனா இதுதான் ஒரு அதிகாரத்தை ஒருவர்கிட்ட கொடுத்துட்டா அந்த நாற்காலியை இன்னொரு வாங்க முடியாது. அதுதான் இதுல இப்ப இருக்கு. அது நிதிஷ்குமார் பாடம் கத்துக்கிட்டாரு. அதிமுகல யாருக்காவது பாடம் வரல, ஓபிஎஸ் கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். ஓபிஎஸ்க்கு அந்த கொஞ்சம் அந்த சபலம் வந்துருச்சு அம்மா போன பிற்பாடு. எடப்பாடி என்னன்னா இன்னும் கொஞ்சம் மென்மையா அது ஒரு அப்படி ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கொஞ்சம் அதுல எப்படி அது வருதுன்னே தெரியல. பார்த்தா தான் தெரியும். மென்மையான என்ன சொல்ல வரீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இவரை உட்காந்து தெரியும் நினைக்கிறேன். அது வெளிப்படையா பேசணும். முதல்ல நீங்க ஒரு கட்சி தலைமை அந்த கூட்டம் வந்து சால்வை போடுறது ஆலோசனை கேட்கும்போது அந்த கட்சி தலைமையா இருந்தாலும் ஆட்சி தலைமையா இருந்தாலும் ஒரு மனிதனுடைய மதியம் மயக்குங்கிறதுக்கு இப்ப இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நீங்க தினகரன் ஆதரவாளரா? நான் அம்மாவோட ஆட்சி கட்சி வலிமையா இருக்கணும். அதுக்கு தினகரன், எடப்பாடி அண்ணன், திவாகரன் எல்லாரும் இவங்க பன்னீரண்ணை தவிர எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். பன்னீரண்ணனுமே இருந்தாலும் கூட நிபந்தனை இந்த தர்ம யுத்தம் இந்த நீதி அதெல்லாம் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் நாங்க உயிர் ஓபிஎஸ்னோட கூடுதலாக அம்மாவை நேசிக்கிறோம். நாங்க அம்மாவுக்கு ஏதாவது அப்படி தப்பா நடந்துருந்துச்சுன்னா நாங்க அவரோட கூடுதலா நீதி கேட்டிருப்போம், தர்ம யுத்தத்தை நடத்தியிருப்போம். அதுல நாங்க அதனால அண்ணன் அரசியலுக்காக பொறுப்புல இருந்துட்டு அப்ப நீதி கேட்காம பொறுப்பு போனது. தனியரசு சொல்ற இறுதி கருத்து என்ன? தனி உங்களுடைய தனி கருத்து எடப்பாடியா டிடிவியும் இந்த அதிகாரம் எடப்பாடி அவர்களுடைய கண்களை கொஞ்சம் மறைச்சிருச்சு அப்படின்னு அவர் சொல்ற பார்வையை நீங்க கொஞ்சம் மென்மையா சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறதா? அல்ல அந்த அதிகாரம் இவங்களுடைய சுய அதிகாரமாகவும் இல்லாம டெல்லியினுடைய அதிகாரத்தினுடைய ஆதிக்கம் அல்லது அவங்களுடைய வழிகாட்டுதல் நிர்பந்தம் அல்லது ஒரு மிரட்டதா இல்லைங்கிறாரு. இருக்கு அப்படி திவாகரனுக்கு இருக்கு, டிடிவிக்கு இருக்கு. இது யாருமே பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்ப டிடிவியோ திவாகரன் வழக்கு இருக்கு, மேல்முறையீடு இருக்கு, வருமான வரி இருக்கு, அமலாக்கப்பிரிவு சோதனை இருக்கு. இவ்வளவுலாம் இருக்கும்போது நீங்க பேசுறது உங்களுக்கு வருமான வரி சோதனை இல்ல, மேல்முறையீடு இல்ல, சீராய்வு மனு இல்ல, பீரோவே இல்ல. அதனால நீங்க பேசலாம். இப்போ நீங்க சொல்றத சுருக்கமா நான் அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஆட்சி தொடரட்டும், அதிகாரத்தை பகிர்ந்துக்குங்க, நீங்க கொஞ்சம் வச்சுக்கங்க, அவரை கொஞ்சம் மதிச்சுக்கங்க. ஆமா, அப்படி ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ள போயிடுங்க. ஆனா பன்னீர்செல்வத்தை மட்டும் உள்ள விட்டுறாதீங்கன்றீங்க. இல்ல அவர் வர மாட்டாரு. அவர் இப்ப வர்றதுக்கு சத்தியம் உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். அதாவது இன்னைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சின்னம்மா அவர்களை பொதுக்குழு நியமனம் செய்து பொதுச் செயலாளரை உருவாக்கி ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தலைவராக உருவாக்க முயற்சித்து கொண்டிருந்தது. மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் ஒரு கோஷ்டி தலைவராக இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் வருது. இல்ல நான் முடிச்சிடறேன், நீங்க பேச. இன்னைக்கு அந்த நிலைக்கு தான் இன்னைக்கு அந்த நிலைக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்றேங்க. உங்களுடைய இந்த நிலைக்கு போயிருக்கு. இன்னைக்கு நிர்வாகிகள் கூடி இந்த நிலையை எடுப்பதற்கு காரணம் ஒரு 3 நாளா அவர் தொடர்ந்து வெளியிட்ட அறிக்கைகள் தான். அதாவது அவர் கூட்டங்களுக்கு போய் பேசுறது தடுத்திருந்தாங்களா, அது நிச்சயமா கட்சிக்கு ஒரு தீங்கை உருவாக்கியிருக்கோம். ஆனால் அதை மட்டும் அவர் செஞ்சிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் கட்சியில் நிர்வாகிகளை நியமிப்பதற்கு முயற்சி செய்தது. நாள்தோறும் நிர்வாகிகளை நியமிச்சாரு. கட்சிக்கு நிர்வாகிகள் அமைக்கணும்னா அந்த விதிப்படி ஒரு செயலாளர்னா 2 பேர் தான் இருப்பாங்க. பொதுச் செயலாளர் ஒரு 5 பேர் நியமிக்க முடியாது. அதுபோல் அமைப்பு செயலாளர் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் தான் நியமிக்கணும். அதை 30 பேர் நியமிக்க முடியாது. அதை எல்லாம் நான் முடிச்சிடறேன், நீங்கள் பேசுங்க. நீங்கள் அவர் தொடர்ந்து நிர்வாகிகளை நியமிப்பதை கவனம் செலுத்தி, அதுவும் எந்த வரையறையும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஒருவரை கட்சி விட்டு நீக்கப்பட்டு அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டிருக்காரு. அவரை நான் பேரை குறிப்பிட முடியும், அது வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு அவரை கட்சியில் சேர்க்கிறாங்க, சின்னம்மா சேர்க்கிறாங்க. சேர்த்ததுக்கு பிறகு இவர் அவருக்கு பொறுப்பு போடுறாரு. நேற்றைய தினம் கட்சியில இருந்து ஒரு செங்கோட்டையனுக்கு பொருந்துமா? இல்ல ஜெயக்குமாருக்கு பொருந்துமா? அது சின்னம்மா ஜெயலலிதா அவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. சீனிவாசன் ஒதுக்கி வைத்தது வேற. இல்ல நீக்கப்படல, அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார். ஒரு கடுமையான தண்டனை குற்றம் செய்து கட்சியினுடைய ஒரு பொருளை நெருக்கடி காலத்துல சேர்த்துக்கிறது. தேர்தல் நேரத்துல அம்மா இருக்கிற வரைக்கும் சேர்க்கல. அவரை இந்த மாதிரி யார் என்னன்னு தெரியாம அவரை தன்னை ஆதரிக்கிறாங்க அல்லது தன்னை நாடி கேட்கிறாங்கன்றதுக்காக அவர் பெருந்தன்மையா அவங்களெல்லாம் நிர்வாகிகள் அறிவிச்சிருக்காரு.
அதை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சிருக்கலாம். என்ன மரியாதைக்குரிய செந்தமிழனுக்கு தெரியும், அவரே மாவட்ட செயலாளர் இருந்திருக்கிறாரு. இல்ல கோஷ்டி தலைவர் தினகரன் சொல்றீங்க, நான் முடிச்சிடுறேங்க. நான் முடிச்சிடுறேங்க. ஒரு மாவட்ட செயலாளருக்கு சொல்லக்கூட மாவட்டத்தில் நிர்வாகம் நினைக்கிறதுனா அவர்கிட்ட லிஸ்ட் கேட்பாங்க. இவர் மாவட்ட செயலாளர் இருந்த காலத்துல பொதுச் செயலாளர் அம்மாவே லிஸ்ட் வாங்கி அதுல இருந்து தான் நியமிச்சாங்க. ஆனா இவர் வெற்றிவேல் வந்து இதுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு, எங்க கட்சியில அப்பலாம் எப்பவுமே அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாது எந்த இதுவா இருந்தாலும் ஃபைல் போவோம். 3 பேர் பரிந்து மாவட்ட செயலாளர் நியமனா கூட 3 பேர் அனுப்புவாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் தான் அம்மா டிக் பண்ணுவாங்க. பெரும்பாலும் மாவட்டத்தில் நியமித்த முறை தவறு. நீங்க சொல்ல கருத்து நியமித்த முறை தவறு. நியமித்தது சரி. இன்னும் சொல்ல போனால் நியமிக்கின்ற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் உண்டு. அவருடைய உத்தரவை பெற்றவரோ அவருடைய அனுமதி பெற்றவரோ நியமிக்கவில்லை. நான் முடிச்சிடுறேன். கேண்டிடேட் அவர் வந்து நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்ப கட்சி கேண்டிடேட் யாருன்றது பொதுச் செயலாளர் தானே சொல்லணும். பொதுச் செயலாளர் தான் அறிவிச்சாங்க. பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு டிடிவி தினகரன் இதுன்னு சொல்லி தான் வந்தது. எங்க பொதுச் செயலாளர் பேர்ல அறிக்கை வந்தது? பொதுச் செயலாளரின் ஒப்புதலோடு இப்ப நியமிக்கப்படுற அறிக்கையும் கூட பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு நிர்வாகிகள் நியமிக்கப்படுறாங்க. நீங்க சந்தேகம் இருந்தா எடுத்து பாருங்க. பொதுச் செயலாளர் கூட நியமிக்க முடியாது. ஆட்சி மன்ற கூடி முடிவெடுத்ததை பொதுச் செயலாளர் அறிவிக்கணும். அதுதான் இன்னைக்கு ஆட்சி மன்ற குழு தான். அதுதான் அதை அறிவிச்சாரு. இது எங்க போய் முடியும்? ஒரு வரியில எங்கேயும் போய் முடியாது. இந்த சிக்கல்லாம் மேலூர்ல என்ன விட கிடைக்கும்? கட்சியை ஒழுங்குபடுத்தும், முறைப்படுத்தும், ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வரும். ஒரு குடும்பத்தின் கையில் ஆட்சி இருப்பதை வன்மையாக கண்டித்தவர் அம்மா. இவர் அனைவரும் கட்சியை கொண்டு போய் ஒரு குடும்பத்திடம் ஒப்படைங்க. அம்மா வந்து பெரும்பாலும் அவங்களுடைய வாழ்நாள்ல பெரும்பாலான பகுதியில அம்மாவோட அவங்க இல்லவே இல்லை. அதை வன்மையாக கண்டித்தவர் அம்மா. இவர்கள் அனைவரும் என்ன சொல்றாங்க? ஆனா அதே அம்மா தான் எல்லாத்தையும் வெளியே நீத்திட்டு சசிகலாவை மட்டும்தான் திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த குடும்பத்தை கொண்டு போய் கட்சியை குடும்பத்தின் கையில் செயலாளர் வந்ததுக்கு அப்புறம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு புரட்சித் தலைவர் அம்மா வந்து பொதுச் செயலாளர் வந்ததுக்கு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரானவங்க, நாடாளுமன்ற உறுப்பினரானவங்க, அமைச்சரானவங்க, மாவட்ட செயலாளரானவங்க, அம்மா பேர் சொல்லி அழைக்கக்கூடிய நிர்வாகிகள், அம்மா கோபத்துக்கு ஆளாதவங்க யார் இருக்காங்க? வீட்ல வேலைக்கு இருந்தவே ஒருத்தர் கூட கிடையாது. திரும்பி என்ன சொல்றாங்கன்னா அஇஅதிமுக ஒரு குடும்பத்திடம் போய் ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் மக்களுக்கு நல்லது செய்யாதுங்கிறது 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. நிறைவான கருத்து என்னவென்றால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நல்ல செய்தி வருமா? நீங்க விரும்புறது மாதிரி நான் உடனடியாக அறிவிப்பேன் என்று அண்ணன் பிளைட் ஏறும்போது சொல்லிட்டு தான் போயிருக்காரு. நல்ல செய்தி வந்து அண்ணனே அறிவிப்பார். நல்ல செய்தி வரும். எது நல்ல செய்தி? அவருக்கு பதவி கிடைக்கிறது நல்ல செய்தி. சரி, நிறைவு கருத்து. இது என்ன அக்டோபர் புரட்சி மாதிரி போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாரு, போர்க்கொடியை வந்து முதலமைச்சர் கீழே போட்டுருவாருன்னு நம்புறீங்களா? அல்லது போர்க்கொடியை எதிர்கொள்ற அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கா? இல்லை, ஒரு போர்க்கொடியே இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை எந்த நிர்பந்தத்தால் கொடுத்தாருன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஆட்சி அவர் என்ன நம்புறாருன்னா, ஆட்சி வந்து சின்னம்மாவிலையும் துணை பொதுச் செயலாளரும் காப்பாற்றப்பட்ட ஆட்சி, அதனால் அவங்களால எந்த சூழ்நிலைக்கும் இந்த பாதிப்பு வராதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க இருக்கு. 2. 3வது வந்து எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு வந்து அதிமுகவில் வந்து புரட்சித் தலைவர் அம்மா வந்து முதலமைச்சராக இருந்து ஆட்சியும் பார்த்தாங்க, கட்சியும் பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி, திறமை எல்லாம் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரு எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியை பார்க்கட்டும், கட்சி பார்க்காம ஒரு மாதிரி சோர்வில் இருக்கு. அந்த கட்சியை பார்க்கறதுக்கு நடவடிக்கைகளை துணை பொதுச் செயலாளர் எடுத்திருக்காரு. முதலமைச்சர் அழகா சொல்லியிருக்கலாம், நீங்க கட்சி நடவடிக்கை நீங்க பாருங்க, ஆட்சி நடவடிக்கை நாங்க பாக்குறோம். ஏன்னா அவர் ஆட்சியில தலையிடுன்னு சொல்லவே இல்லை. சோனியா காந்தி, மன்மோகன் சிங் மாதிரி ஒரு அறிஞர் சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு தயாரா இல்ல அவங்க. அப்படிதான் இன்றைக்கு நிலைமைகள் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சொன்னது மாதிரி தலைமை கழக பேச்சாளருக்கு ஒன்றும் பேச்சு கூட்டங்கள் நடப்பதில்ல. புரட்சித் தலைவர் அம்மாவே என்ன சொன்னாங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு என்ன நடக்கணும், ஒரு ஆட்சியின் மூலமா மக்களுக்கு போக வேண்டிய நன்மை நடக்குதா இல்லையான்னு பாக்கணுமே தவிர கட்சியினுடைய சொற்பொழிவாளர்கள் நாட்டு மக்கள் தாங்க. தலைமை கழகத்துடைய சொற்பொழிவாளர் நாட்டு குடிமக்கள், அவங்களும் ஓட்டு போடுறாங்க, அவங்களும் இந்த கட்சியில இருக்காங்க. கட்சியை பேஸ் பண்ணி தான் ஆட்சி வருது. ஒரு அரசியல் இயக்கம் வந்தா தான் ஆட்சியை பிடிக்க முடியும். கட்சி பொதுக்கூட்டம் நடத்தலன்றதான் அவர் மேல சொல்ற பெரிய கட்சி நடவடிக்கை எடுக்கலங்க. புரட்சித் தலைவர் அம்மா என்ன சொன்னாங்க? எம்ஜிஆருடைய 100 ஆண்டு பிறந்த நாள் விழாவை கட்சி சார்பாகவும் ஆட்சி சார்பாகவும் இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடினாங்க.
அரசு சார்பாக முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் பழனிசாமி அவர் போய் கொண்டாடிட்டு இருக்காரு. அப்ப கட்சி சார்பா எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் போய் கொண்டாட போறாரு. அந்த கொண்டாடுறதுக்கான நடவடிக்கையில தான் அவர் எடுக்கிறாரு. அதுக்காக தான் அவங்களை பண்ண சொல்லணும். இல்ல இந்த போர்க்கொடி மேட்டருக்கு வந்தேன். நீங்க சமாதானம் அடைஞ்சு சமரச சமாதான ஒரு சன்மார்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படியே மேலூர் பொதுக்கூட்டத்துல எதிர் முழக்கம் கேட்குமா? இல்ல இப்ப இவங்க சொல்றாங்க மேலூர் பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவருடைய நடவடிக்கைகளை அங்கீகாரம் என்ற அளவில் இந்த இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்கள்லாம் மதுரை மாவட்டத்தில் மேலூர்ல கூடுவாங்க. அப்போ தெரியும் கட்சி யார் பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுல எல்லா சமரசமும் ஒன்றாகும். இல்லை இதுவரைக்கும் இருந்த சோதனை வேற, இப்போ இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நெருக்கடியான சோதனைக்கு இன்னைக்கு இந்த முறை நெருக்கடியா உணர்றீங்க. கட்டாயமா நான் இதுவரைக்கும் இருந்த வந்த சவால்களை எல்லாம் நான் சவாலை கருதல. இது நம்ம வெற்றி வருவோம் ஜெயிப்போம் எனக்கு 100% நம்பினேன், ஜெயிச்சுட்டே இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த டிடிவி இப்போ நம்ம தலைமையில் கூடின நம்ம முதலமைச்சர் அப்புறம் அங்கே தஞ்சையில் டிடிவினா கொஞ்சம் ஒரு சரியா ஒரு விரிசல் வலுவான விரிசல் இருக்கு சரியா பண்ணுறேன். ஆனால் அது மிக விரைவில் அழைச்சி பேசி ஒரு கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு பாலத்தை உருவாக்கி ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும். ஆனால் இந்த இருக்கிற அமைச்சர்கள் இப்போ மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்களே, இப்போ நம்ம தங்கமணி அண்ணனோ வேலுமணி அண்ணனோ எடப்பாடியாரோ அல்லது இவங்கெல்லாம் ரொம்ப மென்மையானவங்க நல்லவங்க, கூப்பிட்டு பேசினா ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இது அப்படி ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். இதில் என்னென்னா இதில் எனக்கு இருக்கிற ஒரே அச்சம் பாரதிய ஜனதா கட்சி அரசு மத்திய அரசு இவங்களை இணக்கமாக குறிப்பாக டிடிவி என்ன மன்னார்குடியினுடைய இந்த சின்னம்மாவுடைய இந்த வகைராவை கட்சிக்குள்ள எந்த நிலையிலையும் இவங்களை உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல மத்திய டெல்லிய பாஜக அரசு தான் இதில் உறுதியாக இருக்குது. இதுல தான் எனக்கு இருக்கிற என்ன வருத்தம்னா அதுக்கு துணை போயிட்டாங்க அவங்க. இப்போ இந்த அரசை அச்சுறுத்தி ஆசை காட்டி அப்படி ஒரு நிர்பந்தத்தை டெல்லி அரசு தருது, அதுக்கு இவங்க இரையாகிறாங்க. ஆனா இது தவறுங்கிற நம்ம ஆட்சியே இழந்தாலும் ஒரு நிமிஷம் நான் என்ன சொன்னேன், ஆட்சியே இழந்தாலும் பரவாயில்ல, இதுக்காக மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத கொள்கையை எதிர்த்து கட்சிக்கு அவர்கள் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டாலும் கூட சிறைக்கே போனாலும் கூட எதிர்த்து தன்மானத்தோட அரசியல் கட்சியை நடத்துவோம்னு சொல்றேன் நான் சொன்னேன். ஆனா அவங்க கொஞ்சம் தடுமாற்றம். அதுல டிடிவியை கூட சொல்றேன் நான், அவரே நாங்க பலமுறை சொல்லிட்டேன் நான். சரிங்களா வெளிப்படையே சொல்லுங்க, சின்னமாட்டே சொன்னேன் நான். இல்ல இழப்பதற்கு எதுவும் இல்லாதவர்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம். மக்கள் பிரச்சனை பற்றி எறிகிற பிரச்சனை 1000 இருக்கு. நீட் பிரச்சனையில இந்த நிமிஷம் வரலையும் இன்னும் 10 நாள் தான், 20 நாளுக்குள்ள அட்மிஷன் முடியும். என்ன நடக்க போகுதுன்னு இந்த நிமிஷம் வரல யாராலும் உறுதி சொல்ல முடியல. அதற்காக இந்த 3 அணிகளும் கொந்தளித்து மக்கள் தெருவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் பண்றது மாதிரி தெரியல. நீங்க போட்டிருக்கிற நன்றி 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 உங்களுடைய நிறைவு கருத்து என்ன ஆகும்னா பெஸ்ட் வழி சொல்றேன். 6 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். அந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து இவங்க இந்த இது வாக்கெடுத்து நம்பிக்கை வாக்கெடுத்து 6 மாசம் ஆயிடும். அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை ஆமா அது முடிஞ்சு சட்டசபையில. அதனால இப்ப திருப்பி என்ன கேட்டா அவர் திருப்பி நம்பிக்கை கோரும் தீர்மானமோ இல்லாட்டி டிஎம்கே வந்து அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ கொண்டு வந்து சட்டசபையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தாதான் நமக்கு வந்து இந்த ஆட்சி வந்து நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். தினகரனோட 30 எம்எல்ஏக்கள் அப்ப என்ன பண்ணுவாங்கங்கிறத பார்க்கணும், அவங்களோட ஒரு 10 எம்எல்ஏக்கள் என்ன செய்வாங்கங்கிறத பார்க்கணும், எடப்பாடி கிட்ட இருக்கிறது 122 எம்எல்ஏவா இல்லையாங்கிறத பார்க்கணும். அதுல ஒரு தெளிவு வந்தாதான் அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையாங்கிறது மக்களுக்கு இல்லை. இந்த வெளிப்படையான அறிவிக்கையை சொல்றப்ப முதலமைச்சருக்கு தனக்கு பெரும்பான்மை இருக்கிறது, பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை இல்லாம இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு சிஎம் போவாரா? அவர் சிஎம் வந்து தனக்கு 122 எம்எல்ஏ கன்சாலிடேட் பண்ணிட்டார் தன்னுடைய பொசிஷன் அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் போயிருக்காரு. அதை இப்ப தினகரன் சேலஞ்ச் பண்றாரு. அந்த தினகரன் சைட்ல எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்கிறது நமக்கு இப்ப தெரியணும். அதுவும் நமக்கு தெரியாது. இன்னொரு கருத்து இருக்கு, வீட்டோ இந்த ஆட்சியை வீழ்த்திடக்கூடிய வலிமை திவாகரன் சேர்ந்தா இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த வீட்டோவை பயன்படுத்த முடியாத நிலைமையிலயும் அவங்க இருக்கிறாங்க. அதுவும் வாஸ்தவம். அவங்க அப்ப மேலூர் மீட்டிங்க்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி திவாகரன் வீர வசனங்கள் மட்டும் கேட்டு மேலூர் மீட்டிங்ல கூட்டம் சேரலாம், பட் மேலூர் மீட்டிங் அப்புறம் ஒண்ணு நடக்காமலும் போகலாம். அதுக்கப்புறம் 8 கூட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் 8 கூட்டம் அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கு அப்புறம் அந்த பன்னீர்செல்வம் நடத்துற தர்ம யுத்தம் மாதிரி தினகரன் இன்னொரு தர்ம யுத்தத்தை நடத்திருக்காரு. அதாவது 3 மாசம் சொல்லிருக்காரு. இந்த கூட்டம் தான் முடியும். நாம கூட்ற செயல் வீரர்கள் கூட்டம், அவங்க கூட்ற பொது கூட்டம். இல்ல முதல்ல பொது கூட்டம் கூட்டிட்டு போனாங்க. 11 செயல் வீரர்கள் இவங்க கூட்டம் சேர பார்த்து அது பொது கூட்டம் சொல்லிக்குவாங்க. முதல்ல வந்து இவங்க நடவடிக்கையில கூட்டத்தை எடுத்து பாருங்க. முதல்ல ஒரு கூட்டம் 2 கூட்டம் போனாங்க.
அப்ப வந்து கூட்டம் சேரும்போது ஓபன் வெளியில தான் வச்சாங்க. அப்ப மக்கள் ஏத்துக்கல, கூட்டம் சேரல, கட்சிக்காரன் வர மாட்டாங்க, ஒரு மண்டபத்துக்குள்ள அடைக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஒரு கூட்டமும் திறந்த வெளியில நடந்துட்டு. சரி, நீங்க என்னென்னமோ டெல்லியில நாளைக்கு என்ன நடக்கும் ஜெசி? டெல்லியில நாளைக்கு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து கை குலுக்கினாலும், ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தாலும் இவங்க சொல்ற மாதிரி ஒரு மனப்பொருத்தம் இருக்குமான்னு தெரியல. அவங்களுக்குள்ள ஒரு மனப்பொருத்தம் வந்து திருப்பி அதிகாரம்ன்ற பச சேர்த்துறாதா தெரியல. அது உண்மைதான் பார்க்கணும். ஆனா அப்ப அதுக்குள்ளே திருப்பி அதுக்குள்ள இதே இப்ப தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு நடக்கிற போட்டி திருப்பி ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு கொள்கை சண்டை அப்படின்னா கண்ணாடி செதறினது மாதிரி அதை ஒட்ட வைக்க முடியாது. இது அதிகாரத்துல புதிய வார்த்தை சொன்னீங்க, அதிகார பசை இவங்களை சேர்த்து யோசிக்கணும். பசையை போட்டு ஒட்டினா எப்படி இருக்கும்? கீரல் இருக்கும். ஒரு தலைவர் என்பது பல தடங்களை தாண்டி வருவது தான் தலைவர். அந்த பொசிஷனுக்கு யார் வராங்களோ மத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து தலைமை ஏற்று வழி நடத்தி தான். சரி, இந்த சவாலை சந்திக்கிற நிலைமையில 3 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவுடைய சேலஞ்சு துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். சவாலில் யார் வெல்றாங்கன்னு பார்ப்போம். அரங்குக்கு வந்து பொறுமையாகவும் விரிவாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.